ஹலோ ஹாய் காய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நான் உங்களுக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு மூவி தாங்க கொண்டு வந்திருக்கேன். இது ஒரு ஃபேண்டசி அட்வென்ச்சர் மூவிங்க. மாயாஜாலங்கள், மந்திரவாதிகள்னு சொல்லி ஒரு மாய உலகத்தில் நடக்கிற ஒரு சூப்பரான படத்தை தான் இன்னைக்கு உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். படத்தோட பேர் ஹாரி பாட்டர் அண்ட் த சார்சரஸ் ஸ்டோன். ஸோ வெல்கம் டு அவர் மிஸ்டர் பாப்கார்ன் டைம்ஸ் சேனல். லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம அந்த பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க. எல்லாரும் பாப்கார்ன்லாம் எடுத்துகிட்டு ரெடியாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சரி வாங்க படத்துக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேயே ஒரு வயசான தாத்தா ஒருத்தர் காட்டுறாங்க. இவர் பேர் தாங்க டம்பிள்டோர். இவர் தன்னோட கையில் இருக்க ஒரு பாட்டிலை வச்சுட்டு அந்த ஸ்ட்ரீட்டில் எரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய ஸ்ட்ரீட் லைட்டோட வெளிச்சத்தை எல்லாத்தையுமே அந்த பாட்டிலுக்குள்ளே கேப்சர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஒரு வழியாக அந்த பாட்டில் கூட எல்லா லைட்டையும் போட்டு மூடினதுமே அங்கே ஒரு பூனை இருக்கிறத அவர் பார்க்குறாரு. அந்த பூனையை பார்த்துட்டு, ப்ரொஃபஸர் மெக்கனகல் நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களா அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்த நிமிஷமே அந்த பூனை ஒரு லேடியாக மாறுது. மெக்கனகல் டம்பிள்டோரை பார்த்து, இங்கே பாருங்கள் ப்ரொஃபஸர், இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்தது, அதை பற்றி கேள்விப்பட்டீங்களா? எல்லா இடத்துலையுமே அதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. டம்பிள்டோர், நான் கேள்விப்பட்டேன், அதனால தான் ஹாக்ரிட் அமைச்சிருக்கேன், ஹாக்ரிட் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அவங்க ஹாக்ரிட்டை நம்பலாமா? இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் ஹாக்ரிட் சரிப்பட்டு வருவானா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அங்கே வானத்துலேருந்து ஒரு புல்லட்டில் பறந்து வராரு. இவர் பேர் தாங்க ஹாக்ரிட். இவர் அவர்கிட்ட இருந்து ஒரு சின்ன குழந்தைய எடுத்து கொடுக்குறாரு. நான் வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, ஏன்னா இவன் நல்லா தூங்கிட்டான், இவனை எழுப்பக்கூடாதுக்காக நான் ஸ்லோவாக வந்தேன் அப்படின்னு டம்பிள்டோர்கிட்ட அந்த குழந்தைய கொடுக்குறாரு. அந்த குழந்தைய வாங்கி பார்த்துட்டு டம்பிள்டோர் ஒரு டோர் கிட்ட கொண்டு போய் வைக்க போறாரு. இங்க பாருங்க, இந்த மகிள்ஸ்க்கு நடுவில் இவனை விட்டுட்டு போனான், இவன் ரொம்பவே கஷ்டப்படுவான் அப்படின்னு மெக்கானிக்கல் சொல்றாங்க. மகிள்ஸ்னா மேஜிக்கே யூஸ் பண்ணா தெரியாத மனுஷங்களை தான் மகிள்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்களுக்கு நடுவில் இவன் வளர வேணாம், இவன் நம்ம உலகத்தில் வளரலாம், இவன் ஒரு பெரிய செலிபிரிட்டியா இருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இங்க பாருங்க, அவன் பெரிய செலிபிரிட்டியா வளரக்கூடாது, அவன் நார்மல் குழந்தையா தான் வளரணுன்றதுக்காக தான் நான் அவனை இங்கே விட்டுட்டு போறேன். அவனுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரே ரத்த சம்பந்தம் இவங்க மட்டும்தான், அதனால இந்த ஃபேமிலியில் தான் வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய அங்கே வைக்கிறாங்க. இதை பார்த்ததுமே ஹாக்ரிட் ரொம்பவே கண் கலங்கி அழுகிறாரு. இங்கே பாரு ஹாக்ரிட், இதுக்கெல்லாம் கண் கலங்கி அழாத, இன்னும் கொஞ்ச நாள் அவன் நம்ம உலகத்துக்கு வந்துடுவான் அப்படின்னு டம்பிள்டோர் சொல்லிட்டு ஒரு லெட்டரையும் அந்த குழந்தை கூடயே வைக்கிறாரு. இப்போதான் அந்த குழந்தைய காட்டுறாங்க. அந்த குழந்தையோட நெத்தியில் என்னன்ற மாதிரி ஒரு தழும்பு இருக்கு. அந்த குழந்தையோட பேர் தான் ஹாரி பாட்டர். இவர் தான் நம்ம படத்தோட ஹீரோ. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த பையன் ஓரளவுக்கு வளர்ந்துடுறான். அவன் அவங்க அங்கிளோட வீட்டில் தான் வளர்ந்துட்டு இருக்கான். அவங்களோட அங்கிளோட வீட்டில் அவனை ஒரு வேலைக்கார மாதிரி தான் நடத்திட்டு இருக்காங்க. அதாவது இந்த படிக்கட்டுலாம் இருக்கும்ல, அது கீழே ஒரு சின்ன இடத்த தான் அவனுக்கு ரூமாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அவன் அதில் தான் படுத்து தூங்கிட்டு இருக்கான். அவங்க அங்கிளுக்கு ஒரு பையன் இருக்கான், அதாவது நம்ம ஹாரி பாட்டரோட கசின். அவன் அந்த ஸ்டெப்ஸ்லேருந்து கீழே குதிச்சு குதிச்சு வரான். இவன் ஸ்டெப்ஸு கீழே தானே படுத்திருக்கான், அதனால் இவனுக்கு அந்த அதிர்வில் இவன் ஏஞ்சி வரான். அது மட்டும் இல்லாமல் அவன் கசின் வந்து ஹாரி பாட்டரை போட்டு அடி அடின்னு அடிக்கிறான். இவனை தள்ளி விட்டுலாம் விளாண்டுட்டு இருக்கான். ஹாரி பாட்டரோட அங்கிளும் ஆன்ட்டியும் அவனை ஒரு வேலைக்காரமே ட்ரீட் பண்ணுறாங்க. அந்த வேலையை செய், இந்த வேலையை செய், கிச்சனில் சமைக்கிற வேலையை செய், காஃபி கொண்டு வா அப்படின்னு இவனுக்கு நிறைய வேலையை கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோ ஹாரிக்கு போட்டுக்கிறதுக்கு ஒரு நல்ல ட்ரெஸ் கூட இல்லை. அவன் கசின் பார்க்கவே நல்லா குண்டாக இருப்பான். அவனோட பழைய ட்ரெஸ்ஸை தான் நம்ம ஹாரிக்கும் போட்டு விடுவாங்க. நம்ம ஹாரிக்கு அந்த ட்ரெஸ்ஸு சுத்தமாகவே பத்தாது, ரொம்பவே லூஸாக இருக்கும். அந்த ட்ரெஸ்ஸு தான் நம்ம ஹீரோ ஹாரியை போட்டுட்ருப்பான். இன்றைக்கி அந்த குண்டு பையனுக்கு இன்றைக்கி பர்த்டே, அதனால் அவனுக்கு நிறைய ப்ரெசன்ட்ஸ்லாம் வந்திருக்கு. அந்த கிஃப்ட் எல்லாத்தையுமே எண்ணி பார்த்துட்டு, இன்னும் எனக்கு வெறும் 36 கிஃப்ட் மட்டும் தான் வந்திருக்கு, போன வருஷம் எனக்கு 37 கிஃப்ட் வந்துச்சு, இந்த வருஷம் ஒன்று கம்மியாயிடுச்சு அப்படின்னு சொல்லி கோவப்படுறான். அவங்க அம்மா வந்து, கவலைப்படாதரா, போகிற வழியில் உனக்கு இன்னும் 2 கிஃப்ட்டு கூட வாங்கி தரோம், அமைதியாருன்னு அவனை ரொம்பவே பார்த்துக்கிறாங்க. ஆனால் நம்ம ஹாரியை அவங்க கொஞ்சம் கூட கண்டுக்கல. அடுத்ததான் அவங்க ஜூக்கு போகிறாங்க. ஜூவில் எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இந்த குண்டு பையன் மட்டும் அங்கே தூங்கிட்டு இருக்க ஒரு பாம்பை டிஸ்டர்ப் பண்ணுறான். ஆனால் அந்த பாம்பு கொஞ்சம் கூட கண்டுக்கல. இதனால் அவன் அங்கேருந்து கோவமாகி கிளம்பிடுறான். நம்ம ஹீரோ ஹாரி அந்த பாம்பு கிட்ட, நீ கவலைப்படாத, அவன் இப்படி தான் ஏதாச்சும் பண்ணுவான், இந்த கூண்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தெரியும், ஸோ நீ இதெல்லாம் பெருசாக எடுத்துக்காத அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு அந்த ஸ்னேக் தலையாட்டி ஹாரி கிட்ட பேச ஆரம்பிக்கும். இதை பார்த்ததுமே ஹாரிக்கு ரொம்ப சந்தோஷமா ஆயிடுது. ஏன்னா ஒரு பாம்பு முதையா ஹாரி கிட்ட பேசுது. இப்படி இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது அந்த குண்டு பையன் வந்து நம்ம ஹாரியை தள்ளி விட்டுறான். ஹாரி கோவப்பட்டு இப்படி உத்து பார்க்கும்போது அவங்க 2 பேருக்கு நடுவில் இருக்க கண்ணாடி மறைஞ்சிடுது. அந்த குண்டு பையன் அந்த பாம்போட கூட்டுக்குள்ளே விழுந்துடுறான். அந்த பாம்பு அந்த கூட்டுலேருந்து பொறுமையாக வெளில வந்து நம்ம ஹாரி கிட்ட தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுது. இதை பார்த்ததுமே ஹாரிக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. அந்த குண்டு
குண்டு பையன் அந்த கூண்டுலேருந்து வெளில வரலான்னு பார்க்கும்போது மறுபடியும் அங்கே கண்ணாடி வந்துடுது. அதனால் குண்டு பையனால் அதுலேருந்து வெளில வர முடியாமல் கத்த ஆரம்பிக்கிறான். அவங்க அங்கிளும் ஆன்ட்டியும் வந்து அதை பார்த்து ரொம்பவே பதட்டப்பட்டு கத்துறாங்க. ஹாரி சிரிச்சிட்டு இருக்கான். இதை பார்த்ததுமே அவங்க அங்கிளுக்கு செம்ம கோவம் வந்துடுது. வீட்டுக்கு வந்ததுமே ஹாரியை பிடிச்சி என்ன காரியம்டா பண்ண அப்படின்னு கேட்குறாரு. நான் எதுவுமே பண்ணல, அது மேஜிக் மாதிரி இருந்தது, டக்குன்னு அவனாவே உள்ளே விழுந்துட்டான் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அவங்க அங்கிள் கொஞ்சம் கூட நம்பாமல் மேஜிக்னு ஒன்று இந்த உலகத்திலே இல்லை அப்படின்னு ஹாரியை அவனோட ரூமில் போட்டு அடைச்சிடுறாரு. மறுநாள் காலைல அவங்க அங்கிளுக்கு நிறைய லெட்டர்ஸ் வருது. அதில் ஒரு லெட்டர் மட்டும் ஹாரிக்காக வந்திருக்கு. ஹாரி அந்த லெட்டர் எடுத்து படிக்கலான்னு போகும்போது அவங்க அங்கிள் அந்த லெட்டரை வாங்கி பார்க்குறாரு. அது ஹாக்வார்ட்ஸ் ஸ்கூல்லேருந்து வந்திருக்கு. அந்த லெட்டரை பார்த்ததுமே அவன் அங்கிள் அதை கிழிச்சு எரிஞ்சிடுறாரு. மறுபடியும் அவங்க வீட்டுக்கு நிறைய லெட்டர்ஸ் வருது. அவர் அங்கிள் அது எல்லாத்தையுமே கிழிச்சிடுறாரு. இனிமேல் லெட்டர் பாக்ஸ் இருந்தால் தான்டா லெட்டர் வரும் அப்படின்னு சொல்லி லெட்டர் பாக்ஸே கழட்டி வச்சிடறாரு. ஆனால் அவர் அங்கிள் வீட்டுக்கு வெளியில் கிளம்பும்போது தான் நோட்டீஸ் பண்ணுறாரு, அவங்க வீட்டுக்கு வெளியிலே நிறைய லெட்டர்ஸ் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவங்க வீட்டை சுற்றி நிறைய ஆந்தைங்க இருக்குது. ஏன்னா அந்த ஆந்தைங்க தான் லெட்டர்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கு. ஒரு வழியாக வெளியில் இருக்க எல்லா லெட்டரையுமே கொண்டு போய் அவர் அங்கிள் எரிச்சிடுறாரு. அது மட்டும் இல்லாமல் உன்னை ஒரு லெட்டர் படிக்க விட மாட்டேன்டா அப்படின்றாரு. இப்படியே சண்டே வந்துடுது. இன்னைக்கு சண்டே ஒரு லெட்டரும் நமக்கு வராது, போஸ்ட் ஆஃபீஸே லீவு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கிள் ரொம்பவே ரிலாக்ஸ்டாக இருக்காரு. ஆனால் அவங்க வீட்டை சுற்றி அவ்வளோ ஆந்தைங்க இருக்குது. அதுக்கு என்ன அர்த்தம்? அவங்க வீடு ஃபுல்லாக அப்படியே லெட்டர் மழையாக பொழியுது. ஹாரி அதில் ஒரு லெட்டரை எடுத்துகிட்டு படிக்கலான்னு ட்ரை பண்ணுறான். ஆனால் அவர் அங்கிள் ஒரு லெட்டரை படிக்க விடாமல் இந்த வீட்டையே நாங்கள் காலி பண்ணிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கடலுக்கு நடுவில் ஒரு சின்ன தீவில் லைட் ஹவுஸ் மாதிரி ஒரு பில்டிங் இருக்குது, அங்கே போய் தங்கியிருக்காங்க. அந்த பில்டிங்கில் நைட் அவங்க எல்லாருமே தூங்கிட்டு இருக்கும்போது ஹாரிக்கு 10 வயசு முடிஞ்சு 11ஆம் வயசு ஆரம்பிக்க போகுது. இன்னைக்கு நைட் அவனோட பர்த்டே. ஹாரி கீழே ஹாப்பி பர்த்டேன்னு எழுதி ஊதுறான். அப்போ திடீர்னு ஒருத்தர் அந்த பில்டிங்கு வெளில இருந்து கதவை உடைச்சிட்டு உள்ள வராரு. அவர் தான் நம்ம ஹாக்ரிட். ஹாய் ஹாரி, நல்லா வளர்ந்துட்ட போல அப்படின்னு பார்க்குறாரு. ஆனால் அவர் பார்க்கறது ஹாரி இல்லை, ஹாரியோட கசின் அந்த குண்டு பையன். அவன் வந்து நான் ஹாரி இல்லை, அவன் தான் ஹாரி அப்படின்னு சொல்கிறான். ஹே ஹாரி, இந்தா என் பர்த்டே கிஃப்ட் அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு கேக் கொடுக்குறாரு. உனக்கு ஹாக்வர்ட்ஸ் ஸ்கூல்லேருந்து லெட்டர் வந்திருக்கு, இந்தா அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. ஹாக்வர்ட்ன்றது மாயாஜாலங்கள் நிறைஞ்ச ஸ்கூல். அங்கே வந்து மந்திர தந்திரங்கள்லாம் சொல்லி தருவாங்க. அங்கே ஒரு விசார்டு, அதாவது ஒரு சூப்பர் பவர் இருக்கிறவங்க தான் விசார்டுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சூப்பர் பவர் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை மட்டும் தான் அக்செப்ட் பண்ணுவாங்க. ஹாரியை அந்த ஸ்கூலில் ஸ்டூடெண்ட்டாக அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஹாரி அந்த ஸ்கூலில் போய் ஜாயின் பண்ணணும்னு அந்த லெட்டரில் போட்டிருக்கு. இதை பார்த்ததுமே ஹாரி இதெல்லாம் உண்மை இல்லை அப்படின்னு சொல்கிறான். இல்லை ஹாரி, உங்கள் அப்பா அம்மா எல்லாம் அங்கே தான் படித்தாங்க, நீயும் அங்கே தான் வந்து படிக்க போகிற அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இப்போ தான் ஹாரிக்கு புரிய வருது, இவ்வளோ நாள் அவங்க அங்கிளும் ஆன்ட்டியும் அவங்க அப்பா அம்மா கார் ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க, அதனால தான் ஹாரி அனாதையாக இருக்கான்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போது ஹாரிக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு. இது எல்லாமே நடந்துட்டு இருக்கும்போது அங்கே இருக்க கேக்க அந்த கசின் திருடி எடுத்துகிட்டு போய் வச்சு நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கான். ஹாரியோட அங்கிள், நாங்கள் ஹாரியை எங்கேயும் அனுப்ப மாட்டோம், அவன் எங்கள் கூட தான் இருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இல்லை, அவன் அந்த ஸ்கூலுக்கு வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லி கோவத்தில் அவர் கையில் வச்சிருக்க கொடையை எடுத்து மேஜிக் பண்ணுறாரு. அந்த சாப்பிட்டுட்டு இருக்கான் கசினுக்கு ஒரு வால் முளைச்சிடுது. அவன் கத்திக்கிட்டே அங்கேருந்து ஓடுறான். ஹாரியோட அங்கிளும் ஆன்ட்டியும் அவன் பின்னாடியே ஓடுறாங்க. அவர் ஹாரியை கூப்பிட்றாரு. ஹாரி, நாம் கிளம்பலாமா, நீ வரியா என் கூட அப்படின்னு கேட்குறாரு. ஹாரி நல்லா யோசிச்சு பார்த்துட்டு சரின்னு ஹாக்ரிட் கூட கிளம்பி லண்டனுக்கு வந்துடுறான். லண்டன் மார்க்கெட்டில் நடந்து போயிட்டே இருக்கும்போது இந்த லெட்டரில் நிறைய திங்ஸ்லாம் வாங்கிட்டு வர சொல்லியிருக்காங்க, இந்த பொருட்கள்லாம் லண்டனில் கிடைக்குமான்னு எனக்கு தெரியல அப்படின்னு ஹாரி சொன்னதுமே ஹாக்ரிட், எங்கே இந்த திங்ஸ்லாம் கிடைக்கும்னு எனக்கு தெரியும், என் கூட வா அப்படின்னு சொல்லி ஒரு பார்க்குள்ளே கூப்பிட்டு போகிறாரு. அந்த பாரில் எல்லாருமே ஹாக்ரிட் கூட ரொம்ப ஜாலியாக பழகிட்டு இருக்காங்க. அப்போ தான் ஹாக்ரிட், இவர் தான் என் கூட வந்திருக்க ஹாரி பாட்டர் அப்படின்னு சொன்னதுமே இந்த பாருமே சைலண்ட் ஆகிடுது. எல்லாருமே ஹாரியை ஒரு செலிப்ரிட்டி மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க. அங்கே தான் ஹாக்ரிடும் ஹாரியும் ப்ரொஃபஸர் ஸ்குரிலை மீட் பண்ணுறாங்க. ப்ரொஃபஸர் ஸ்குரில் வந்து ஹாரிக்கு கை கொடுக்க மாட்டாரு, ஏன்னா அவர் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான கேரக்டர். அங்கேருந்து ஹாக்ரிட் ஹாரியை கூட்டிகிட்டு போய் ஒரு ரூமில் அந்த வாலில் ஒரு மேஜிக் பண்ணுறாரு. அந்த வால் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆனதுமே இவங்க வேற ஒரு மார்க்கெட்டுக்குள்ளே போகிறாங்க. அந்த மார்க்கெட் பார்க்குறதுக்கே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. அந்த மார்க்கெட்டில் நிறைய டிஃப்ரெண்ட்டான திங்ஸ் எல்லாமே இருக்குது. அதை பார்த்து ஹாரி நடந்து வந்துகிட்டே இருக்கிறான். அப்போ ஹாக்ரிட் கிட்ட இதெல்லாம் வாங்குறதுக்கு காசு இருக்கணுமே, என்கிட்ட காசே இல்லை அப்படின்னு ஹாரி சொல்கிறான். காசு இருக்கு ஹாரி, அங்கே இருக்கு பாரு பேங்க், அந்த பேங்க்குள்ளே போனால் நமக்கு காசு கிடைக்கும் அப்படின்னு ஹாரியை உள்ளே கூட்டிட்டு போகிறாரு. அந்த பேங்க் பார்க்குறதுக்கே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. அந்த பேங்க்குள்ளே போயிட்டு இவர் ஹாரி பாட்டர் அவரோட அக்கௌண்ட்லேருந்து காசு எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த பேங்க்கில் இருக்கிறவங்க கிட்ட கீ இருக்கான்னு கேட்குறாரு. ஹாக்ரிட் இந்தாங்க கீன்னு சொல்லி கொடுக்குறாரு. ஹாக்ரிட் அங்கே இருக்க பேங்கர் கிட்ட டம்பிள்டோர் உங்ககிட்ட ஒரு லெட்டர் கொடுக்க சொன்னார் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. அந்த லெட்டரை வாங்கி பார்த்ததுமே அவர் எனக்கு புரிஞ்சுது அப்படின்னு அவங்க ரெண்டு பேரையும் ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறாங்க. ஹாரியும் ஹாக்ரிடையும்
ஹேரியும் ஒரு லாக்கருக்குள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. அந்த லாக்கரை திறந்து பார்த்தா உள்ளே ஃபுல்லாக அவ்வளோ தங்கம் இருக்குங்க. இப்போ தான் ஹாக்ரிட் சொல்கிறாரு, உங்கள் அப்பா அம்மா உன்னை அப்படியே விட்டுட்டு போயிடல, இவ்வளோ கொடுத்துட்டு போயிருக்காங்க பாருன்னு சொல்கிறாரு. அடுத்ததான் அவங்க 713 அப்படின்னு ஒரு லாக்கருக்கு போகிறாங்க. அந்த லாக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ளே சின்னதாக ஏதோ பேக் பண்ணியிருக்கு. அதை ஹாக்ரிட் எடுத்து பாக்கெட்டுக்குள்ளே வச்சுட்டு, நாம் இந்த லாக்கருக்கு வந்துட்டு போனோன்ற விஷயத்த வெளில யார்கிட்டையும் சொல்லாத ஹாரி அப்படின்னு சொல்லிட்டு வெளில வராரு. வெளில வந்து ஹாரிக்கு தேவையான திங்ஸ் எல்லாத்தையுமே வாங்கிட்டு கடைசியாக இன்னொரு ஹாண்டு மட்டும் தான் வாங்க வேண்டியது இருக்குன்னு ஹாரி சொல்கிறான். சரி, அங்கே ஒரு கடை இருக்கு பாரு, அந்த கடையில் போய் ஹாண்டு வாங்கிட்டு நான் ஒரு சின்ன வேலையாக போகிறேன் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹாக்ரிட் போயிடுறாரு. ஹாரி அந்த கடைக்கு போய் எனக்கு ஒரு ஹாண்டு வேணும்னு கேட்குறான். அப்போது அந்த கடைக்காரர் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் அவங்க அப்பா அம்மா வந்து இங்கே ஹாண்டு வாங்கிட்டு போன மாதிரி இருக்குது, ஆனால் அதுக்குள்ளே அவங்க பையன் நீயே வந்து இங்கே வாங்குற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாண்டு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாரு. அதை எடுத்து பார்த்ததுமே அதை ட்ரை பண்ணி பாரு அப்படின்றாரு. அதை ஹாரி ட்ரை பண்ணுறான். அங்கே இருக்கிற எல்லா திங்ஸுமே கீழே விழுந்துருது. அவர் அடுத்ததாக இன்னொரு ஹாண்ட் எடுத்துகிட்டு வந்து கொடுத்து இதை ட்ரை பண்ணி பாரு அப்படின்றாரு. ஹாரி அதையும் ட்ரை பண்ணி பார்க்குறான். அங்கே இருக்கிற எல்லா திங்ஸுமே வெடிக்க ஆரம்பிக்குது. கடைசியாக அவர் போய் வேற ஒரு ஹாண்ட் ஒன்று எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாரு. இதை ஹாரி கையில் வாங்கினதுமே அங்கே அப்படியே ஒரு பிரகாசமான ஒரு லைட் அடிக்குது. அவர் இந்த ஹாண்ட் ஒன்று சூஸ் பண்ணிடுச்சு. ஃபீனிக்ஸ் பறவையால் செய்யப்பட்டது தான் இந்த ஹாண்ட். இந்த ஹாண்ட் ஏன் ஒன்று சூஸ் பண்ணியிருக்குன்னா, இந்த ஹாண்டோட அண்ணன் இன்னொரு ஹாண்ட் இருக்குது, அந்த ஹாண்ட்னால தான் உன் நெத்தியில் இந்த தழும்பு வந்திருக்கு, அதனால தான் இந்த ஹாண்ட் ஒன்று சூஸ் பண்ணியிருக்கு, நீ இதை வச்சிருக்கிறதுனால நீ பெரிய பெரிய சாகசங்கள்லாம் பண்ண போகிற அப்படின்னு சொல்கிறாரு. ஹாக்ரிட் வெளில நின்றுட்டு ஒரு வெள்ளை கலர் ஆந்தைய ஹாப்பி பர்த்டே ஹாரின்னு ஹாரிக்கு கிஃப்டாக வாங்கிட்டு வந்து நிற்கிறாரு. ஹாக்ரிடும் ஹாரியும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஹாரி ஹாக்ரிட் கிட்ட எனக்கு ஏன் இந்த தழும்பு இருக்குது, எல்லாரும் ஏன் என்னை ஃபேமஸாக பார்க்குறாங்க அப்படின்னு கேட்குறான். இங்கே பாரு ஹாரி, விசார்டில் நல்ல விசார்டும் இருக்காங்க, கெட்ட விசார்டும் இருக்காங்க. ஒரு காலத்தில் கெட்ட விசார்டு ஒருத்தன் இருந்தான். அவன் நிறைய கெட்ட காரியங்கள் பண்ணி அவனுக்குன்னு ஒரு கூட்டத்தை வச்சுருந்தான். அவனை யார் எதிர்த்தாலுமே அவன் கண்டிப்பாக அவங்கள கொன்னுடுவான். இப்படி தான் அவன் எல்லாருமே கொண்டுகிட்டு இருந்தான். அவன் உங்கள் அப்பா அம்மாவையும் கொன்னுட்டான். அவன் கிட்டேருந்து தப்பிச்ச ஒரே ஆள் நீ மட்டும்தான் ஹாரி. அதனால தான் அவனால் ஏற்பட்ட தழும்பு உன் நெத்தியிலே இருக்கு. அன்னிலிருந்து அவன் காணாமல் போயிட்டான். எல்லாருமே அவன் இறந்து போயிட்டான்னு சொல்கிறாங்க. அதனால தான் நீ இவ்வளோ ஃபேமஸாக இருக்க ஹாரி. எனக்கு தெரிஞ்சு அவன் கண்டிப்பாக செத்துருக்க வாய்ப்பு இல்லை. கண்டிப்பாக அவன் ஒரு நாள் திரும்ப வருவான் ஹாரி அப்படின்னு ஹாக்ரிட் சொன்னதுமே ஹாரி அவன் பேர் என்ன அப்படின்னு கேட்குறான். அதுக்கு ஹாக்ரிட் அவன் பேர் வால்டிமார்ட், அவன் பேரை யார்கிட்டையும் சொல்லாத அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்த சீனே ஹாரியும் ஹாக்ரிடும் ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் நடந்து போய்கிட்டு இருக்காங்க. அப்போ ஹாக்ரிட் எனக்கு டம்பிள்டோர் ஒரு வேலையை கொடுத்தாரு, நான் அதை மறந்துட்டேன், நான் ஃபஸ்ட்டு அந்த வேலையை முடிச்சுட்டு வரேன், நீ மறக்காமல் ட்ரெயின் ஏறிடு அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெயின் டிக்கெட்டை ஹாரி கிட்ட கொடுக்குறாரு. அந்த ட்ரெயின் டிக்கெட்டில் பிளாட்ஃபார்ம் நம்பர் 9:45 அப்படின்னு போட்டிருக்கு. ஆனால் ஹாரி அந்த டிக்கெட்டை பார்த்துட்டு ஹாக்ரிட் இங்கே 9:45 பிளாட்ஃபார்ம்னு போட்டிருக்கு, அப்படி ஒரு பிளாட்ஃபார்மே இல்லை அப்படின்னு திரும்பி பார்ப்பான். அங்கே ஹாக்ரிடே இருக்க மாட்டார். ஹாரி அவனை கொண்டு வந்த பொருட்கள் எல்லாத்தையுமே எடுத்துட்டு பிளாட்ஃபார்ம் நம்பர் 9க்கும் 10க்கும் நடுவில் சுற்றிக்கிட்டே இருக்கான். ஏன்னா பிளாட்ஃபார்ம் நம்பர் 9:45 ஒன்றே இல்லை. அப்போ தான் அங்கே ஒரு சில பேரை மீட் பண்ணுறான். ட்வின்ஸ் 2 பேர் இருக்காங்க. ஒருத்தவன் பேர் ஃப்ரெட், இன்னொருத்தவன் பேர் ஜார்ஜ், அப்புறம் இதோ இருக்கான் பாருங்க இவன் பேர் ரான். அவங்க அம்மா கூட வந்திருக்க அந்த பசங்க எல்லாருமே இப்போது 9:45 பிளாட்ஃபார்முக்காக போயிட்டு இருக்காங்க. அவங்க எப்படி போகிறாங்கன்னா, அங்கே பிளாட்ஃபார்ம் நம்பர் 9க்கும் 10க்கும் நடுவில் ஒரு செவர் இருக்குது, அதுக்குள்ளே பூந்து உள்ளே போகிறாங்க. இதை பார்த்ததுமே ஹாரி எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறீங்களான்னு கேட்குறான். அப்போ தான் அவங்க அம்மா சொல்கிறாங்க, இதான் என் பையன் ரான், இவனுக்கும் இது ஃபஸ்ட் டைம், நீங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒன்றாவே போங்க அப்படின்னு சொல்லி 2 பேரையும் அனுப்புகிறாங்க. ஹாரி ஒரு வழியாக அதுக்குள்ளேருந்து வெளில வந்து பிளாட்ஃபார்ம் நம்பர் 9:45 வந்துடுறான். அங்கே ஹாக்வர்ட்ஸ் ஸ்கூலுக்கு போகிறதுக்காக ஒரு ட்ரெயின் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு. ஹாரி அந்த ட்ரெயினில் ஏறி ஹாக்வர்ட்ஸ் ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கான். அப்போ தான் ராணும் அந்த இடத்துக்கு வரான். ஏன்னா ரானுக்கு எங்கேயுமே சீட் கிடைக்கல உட்காரத்துக்கு. அவன் ஹாரி கிட்ட நாங்கள் உட்காந்துக்கிட்டான்னு கேட்குறான். ஹாரி தாராளமாக இங்கே உட்காந்துக்கோ அப்படின்னு உட்கார வைக்கிறான். அங்கே சாக்லேட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு ஒருத்தவங்க உங்களுக்கு சாக்லேட்ஸ் வேணுமா அப்படின்னு கேட்குறாங்க. ரான் கிட்ட காசு எதுவுமே இல்லாதனால எனக்கு நான் சாப்பிட ஆல்ரெடி கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு ஒன்று காட்டுறான். இதை பார்த்ததுமே ஹாரி அவன் பாக்கெட்லேருந்து நிறையா காசு எடுத்து நான் எல்லாத்தையுமே வாங்கிக்கிறேன் அப்படின்னு எல்லா சாக்லேட்ஸுமே வாங்கிக்கிறாங்க. அவங்க 2 பேரும் சாக்லேட்ஸை ரொம்ப ஜாலியாக சாப்பிட்டுட்டு இருக்கும்போது என்னோட அண்ணன் ஃப்ரெட் எனக்கு ஒரு மேஜிக் சொல்லி கொடுத்தான், நான் வந்து என்கிட்ட இருக்க எலியை வந்து இப்போ கோல்டு கலரில் மாத்திரம் பார் அப்படின்னு சொல்லி ஏதோ மேஜிக் ட்ரை பண்ண போகிறான். அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு வரா. இவ பேர் தான் ஹெர்மாயினி. ஹெர்மாயினி ரானை பார்த்து ஓ மேஜிக் ட்ரை பண்ண போறியா, எங்கே ட்ரை பண்ணு நானும் பார்க்குறேன் அப்படின்றா. ரான் ஒரு மேஜிக் ஸ்பெல் யூஸ் பண்ணுறான். ஆனால் அந்த எலிக்கு ஒன்றுமே ஆகலை. இப்படிலாம் பண்ணக்கூடாது, இரு நான் உனக்கு ஒரு மேஜிக் ஸ்பெல் காட்டுறேன் அப்படின்னு ஹெர்மாயினி ஒரு மேஜிக் ஸ்பெல்லை ஹாரி மேலே யூஸ் பண்ணுறா. ஹாரியோட உடஞ்ச கண்ணாடி சரியாயிடுது. இதை பார்த்ததுமே ஹாரிக்கு செம்ம ஷாக்கிங்காக இருக்குது. சரி டைம் ஆகுது, நீங்கள் எல்லாருமே யூனிஃபார்முக்கு மாறுங்க அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறா. ரானுக்கு ஹெர்மாயினை பிடிக்கவே இல்லை. ஏன்னா ஹெர்மாயினி ரொம்பவே படிக்கிற பொண்ணாக இருப்பா போல இருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இவங்க எல்லாமே அந்த ட்ரெயின்லேருந்து இறங்குறாங்க. ஹாக்ரிட் இவங்களை ரிசீவ் பண்ணுறதுக்காக வெயிட்
மீட் பண்ணுறாரு. இந்த ஸ்கூலில் புதுசாக ஜாயின் பண்ண போகிற பசங்க எல்லாருமே கூட்டிகிட்டு கப்பலில் ஹாக்வர்ட்ஸ் ஸ்கூலுக்கு வந்தடைகிறாங்க. அங்கே ப்ரொஃபஸர் மெக்கனகல் இவங்க எல்லாரையும் வெல்கம் பண்ணுறதுக்காக வழியிலே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே எல்லாருமே வந்ததுமே ப்ரொஃபஸர் மெக்கனகல் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கதவை தாண்டி நீங்கள் உள்ளே போனதுமே உங்களை 4 ஹவுஸில் பிரிப்பாங்க. அதாவது 4 ஹவுஸ்ன்றது 4 டீம் மாதிரி. கிரிஃபிண்டோர், ஹஃபில்பஃப், ரேவன்க்ளா, ஸ்லித்தரின் அப்படின்னு 4 ஹவுஸில் உங்களை பிரிப்பாங்க. நீங்கள் எந்த ஹவுஸில் இருக்கீங்களோ அந்த ஹவுஸ் தான் உங்களோட குடும்பம். அவங்க கூட தான் நீங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து தங்கணும். நீங்கள் உங்கள் ஹவுஸ்க்காக நிறையா பாயிண்ட்ஸ் வாங்கி கொடுக்கலாம். அதேமாரி நீங்கள் தப்பு பண்ணால் உங்கள் டீமுக்கு மைனஸ் பாயிண்ட்ஸும் உண்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சரி உள்ளே வாங்கன்னு அவங்க உள்ளே போகிறாங்க. அப்போ தான் ஒரு பையனை நமக்கு காட்டுறாங்க. இவன் பேர் தான் மால்ஃபாய். இவன் நம்ம ஹாரி பாட்டர்கிட்ட வந்து, இங்கே பாரு நீ தான் ஹாரியா, உன்னை பற்றி நான் நிறையா கேள்விப்பட்டிருக்கேன், என் கூட ஃப்ரெண்டாக ஜாயின் பண்ணிக்கோ, என் கூட ஃப்ரெண்டாக ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கலாம், எல்லாரையுமே நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஹாரிக்கு இவன் பேசுகிறத பார்த்தாலே பிடிக்கல. எனக்கு யார் கூட சேரணும்னு எனக்கு தெரியும், நீ எனக்கு அட்வைஸ் பண்ணாத அப்படின்னு ஹாரி சொல்லிடுறான். மெக்கனகல் இவங்க எல்லாரையும் உள்ளே வர சொல்லி கூப்பிட்றாங்க. உள்ளே போனதுமே எல்லாரும் லைனாக ஒரு பெரிய டேபிளில் உட்காந்துருக்காங்க. அங்கே தான் நம்ம ப்ரொஃபஸர் டம்பிள்டோர் இருக்காரு. டம்பிள்டோர் தான் இந்த ஸ்கூலோட பிரின்சிபல். ப்ரொஃபஸர் மெக்கனகல் தான் இந்த ஸ்கூலோட வைஸ் பிரின்சிபல். டம்பிள்டோர் அவங்க எல்லாருமே வெல்கம் பண்ணுறாரு. ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஸ்கூலுக்கு வந்திருக்கவங்களுக்கு முக்கியமான 2 விஷயத்தை நான் சொல்லணும். யாருமே நைட் டைம் பக்கத்தில் இருக்க ஃபாரஸ்ட்குள்ளே போகக்கூடாது. 2வது விஷயம், 3வது மாடியில் இருக்கிற ரூமுக்கு யாருமே போகக்கூடாது. அதாவது சந்திரமுகியில் கொடுக்குற அலர்ட் மாதிரி இவர் சொல்கிறாரு. எக்கார்ந்து கொண்டும் யாரும் 3வது மாடிக்கு போகக்கூடாது, அந்த ரூமுக்குள்ளே போகவே கூடாது அப்படின்னு சொல்லி அலர்ட் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தராக கூப்பிட்டு அவங்க தலையில் அந்த கேப் வச்சு அவங்க எந்த டீமுக்கு போகிறாங்கன்றத அந்த கேப் தான் முடிவு பண்ணணும்னு சொல்லி ஒவ்வொருத்தவங்களாக கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு எடுத்ததுமே நம்ம ஹெர்மைனியை தான் கூப்பிட்றாங்க. ஹெர்மைன் தலையில் ஹேட்டை வச்சதுமே அந்த ஹேட் ஹெர்மைனியை கிரிஃபிண்டோருக்கு போடுது. ஹெர்மைனி ரொம்பவே சந்தோஷமாக போகிறாங்க. அடுத்ததான் மால்ஃபாயை கூப்பிட்றாங்க. மால்ஃபாயை ஸ்லித்தரின் டீமுக்கு போடுறாங்க. ஸ்லித்தரின் டீம் தான் இருக்கிறதுலே கொஞ்சம் ஈவிலாக இருக்கிறவங்க, கெட்ட குணம் அதிகமாக இருக்கிறவங்கள தான் ஸ்லித்தரின் டீமில் போடுவாங்க. இப்போது மால்ஃபாய் ஸ்லித்தரின் டீமுக்கு போயிடுறான். அடுத்ததான் நம்ம ரானை தான் கூப்பிட்றாங்க. ரானை கிரிஃபிண்டோர் டீமுக்கு போட்டுடுறாங்க. ஏன்னா கிரிஃபிண்டோர் டீமில் தான் ரானோட அண்ணன் ஜான் அண்ட் ஃப்ரெட் 2 பேருமே இருக்காங்க. அடுத்ததான் நம்ம ஹாரி போகிறான். ஹாரி ஸ்லித்தரின் டீம் மட்டும் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்கிறான். அந்த ஹாரி கிட்ட கேட்டுட்டு, ஓ உனக்கு ஸ்லித்தரின் டீம் மட்டும் வேணாமா, சரி உனக்கு வேற ஒரு டீம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹாரியும் கிரிஃபிண்டோரில் போட்டுருது. எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ப்ரொஃபஸர் டம்பிள்டோர் நீங்கள் எல்லாருமே சாப்பிட ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னதுமே எல்லாரோட டேபிளுக்கும் விதவிதமான சாப்பாடு வருது. அதை எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போதான் ஹாரி அங்க ஒருத்தரை பார்த்து அவர் யாரு அப்படின்னு கேட்குறான். அவர் தான் ப்ரொஃபஸர் ஸ்னேப், ஸ்லித்தரின் டீமோட ஹெட் அப்படின்னு பக்கத்தில் இருக்கிற ஒரு பையன் சொல்கிறான். இவங்க சாப்பிட்டுட்டே இருக்கும்போது சடனாக நிறைய அந்த ஆவிகள் வந்து இவங்க கூட ஜாலியாக பேசி கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கு. இவங்களும் ஜாலியாக இருக்காங்க. சாப்பிட்டு முடிச்சதுமே அவங்கவுங்க டீமோட லீடு வந்து அந்தந்த பசங்களாம் அவங்கவுங்க ரூமுக்கு கூப்பிட்டு போகிறதுக்காக கூப்பிட்டு போகிறாங்க. கிரிஃபிண்டோரில் ஹெட்டாக இருக்க ஒரு பையன் அவங்களோட டீம் பசங்க எல்லாருமே கூட்டிகிட்டு அவங்க எங்கே தங்கணுன்ற இடத்த காட்டுறதுக்கு போயிட்டு இருக்கான். அங்கே இருக்க படிக்கட்டு எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக அங்கேயும் இங்கேயும் மூவ் ஆகிட்டு இருக்கு. செவத்தில் மாட்டியிருக்க ஃபோட்டோஸ் எல்லாமே பேசுது. அங்கே ஒரு ஃபோட்டோஸ்க்கு இவங்க எல்லாருமே கூப்பிட்டு போயிட்டு அவங்க டீமோட ஒரு பாஸ்வேர்டை சொல்கிறான். அந்த பாஸ்வேர்ட் சொன்னதுமே அங்கே ஒரு டோர் ஓப்பன் ஆகுது. இதுதான் நம்ம டீமோட ஹால். இங்கே எல்லாருமே நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். உங்கள் எல்லாத்துக்குமே ரூம்ஸ் வந்து பொண்ணுங்களுக்கு ரைட் சைடில் இருக்குது, பசங்களுக்கு லெஃப்ட் சைடில் இருக்குது. நீங்கள் எல்லாம் உங்கள் ரூமுக்கு போங்க, லக்கேஜஸ்லாம் அங்கேயே இருக்குது, போய் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்கிறான். மறுநாள் காலைல எல்லாருமே கிளாஸுக்கு கரெக்ட் டைமுக்கு போயிடுறாங்க. ஆனால் நம்ம ராணும் ஹாரியும் மட்டும் ரொம்பவே லேட்டாக கிளாஸ்க்கு போகிறாங்க. அவங்க கிளாஸ்க்குள்ளே போயிட்டு நல்ல வேலை ப்ரொஃபஸர் மெக்கனகல் வர்றதுக்குள்ளே நம்ம வந்துட்டோம் அப்படின்னு சொல்லும்போது அங்கே டேபிள்லேருந்து ஒரு பூனை ப்ரொஃபஸர் மெக்கனகலாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிறாங்க. அதை பார்த்ததுமே ரான் செம்ம சூப்பராக பண்ணுறீங்க அப்படின்றான். அவங்க ரொம்ப தேங்க்ஸ், ஆனால் கிளாஸுக்கு ஏன் லேட்டாக வந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நாங்கள் வழி மாறி போயிட்டோம் அப்படின்னு ஹாரி சொல்கிறான். அவங்க நீங்கள் கரெக்ட் டைமுக்கு வரலனா நாளைக்கு உங்களை வாட்சாகவும் மேப்பாகவும் மாற்றிடுவேன், போய் ஒழுங்காக உட்காந்து படிக்கிற வேலையை பாருங்க அப்படின்றாங்க. அடுத்த கிளாஸ் ப்ரொஃபஸர் ஸ்னேப் ரொம்பவே வேகமாக உள்ள வராரு. அவர் கிளாஸ் எடுக்கிறது ரொம்பவே அரகண்டாக இருக்குது, ரொம்பவே திமிராக தான் அவர் கிளாஸ் எடுக்கிறாரு. அதுவும் அவருக்கு ஹாரியை பார்த்தா கொஞ்சம் கூட பிடிக்கல. அவர் ஹாரியை குத்தி காட்டுற மாதிரியே பேசுகிறாரு. நம்ம ஸ்கூலுக்கு சில பேர் வந்திருக்காங்க, அவங்களுக்கு ரொம்ப ஃபேமஸாக செலிப்ரிட்டி நினப்பு, ஆனால் அவங்களுக்கு ஒன்றுமே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஹாரியை பார்த்து நிறைய கொஷின் கேட்குறாரு. ஹாரிக்கு ஒரு கொஷினுக்கு கூட ஆன்சர் தெரியல. பக்கத்தில் இருக்க ஹெர்மைனி ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் போல், அவங்களுக்கு எல்லா ஆன்சருமே தெரியுது. கையை தூக்கிட்டு நான் சொல்கிறேன் தூக்கிட்டே இருக்காங்க. ஹாரிக்கும் ப்ரொஃபஸர் ஸ்னேப்பை சுத்தமாக பிடிக்கல. ஏன்னா அவர் ரொம்பவே மோசமாக நடந்துக்கிறாரு பசங்க கிட்ட. அதுக்கப்புறம் லஞ்ச் பீரியட் வருது. எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போது எல்லாருக்குமே மெயில் வந்துட்டு இருக்கு. ஆனால் நம்ம ஹாரியை தவிர
அங்கே இருக்க ஒரு பையனுக்கு ஒரு கிளாஸ் பால் ஒன்று கிஃப்டாக வருது. அவன் பேர் தான் லாங் பாட்டம். அந்த கிளாஸ் பால் ரெட் கலரில் மாறும், நாம் ஏதாச்சும் ஒரு பொருளை மறந்து வச்சுட்டா அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. அவன் வந்து அது என்ன பொருள்னு எனக்கு ஞாபகம் வர்றதுக்கே டைம் ஆகுமே அப்படின்ற மாதிரி ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்கான். அப்போது ஹாரி ரான் கிட்டேருந்து ஒரு நியூஸ் பேப்பரை வாங்கி எடுத்து படித்து பார்க்குறான். அந்த நியூஸ் பேப்பரில் வால்ட் நம்பர் 713ல் யாரோ கொள்ளை அடிச்சிருக்காங்க, ஆனால் அதுலேருந்து எந்த பொருளுமே காணாமல் போல அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. இதை பார்த்ததுமே ஹாரிக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. ஹாரியும் ஹாக்ரிடும் வால்ட் 713க்கு தான் இதுக்கு முன்னாடி போயிட்டு வந்திருப்பாங்க. அந்த விஷயத்த ஹெர்மாயினி கிட்டேயும் ரான் கிட்டேயும் ஹாரி சொல்லிட்டு இருக்கான். இப்போ லஞ்ச் பீரியட் முடிஞ்சு எல்லாருமே ப்ராக்டிக்கல் செஷனுக்கு வந்திருக்காங்க. கிரவுண்டில் எல்லார்கிட்டையுமே ஒரு தொடப்பம், அதாவது ஒரு ப்ரூம் ஸ்டிக் ஒன்று கொடுத்து அதை ப்ராக்டிஸ்க்காக அப்புன்னு ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. ஹாரிக்கு மட்டும் தடவையே அது கைக்கு வந்துடுது. அதுக்கப்புறம் மால்ஃபாய்க்கு அவன் கைக்கு வருது. இப்படியே ஒவ்வொருத்தங்க கைக்கு அந்த தொடப்பம் வந்ததுமே அதில் ஏறி உட்காந்துட்டு எப்படி பறக்கணும்னு ப்ரொஃபஸர் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருக்கும்போது நம்ம பெல் பாயோட தொடப்பம் கண்ட்ரோலே இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக பறக்க ஆரம்பிக்கிறது. ப்ரொஃபஸர் எவ்வளவோ கீழே இறங்குன்னு சொல்கிறாங்க, அவனால் அதை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அதனால் பெல் பாட்டம் அங்கேயும் இங்கேயும் சுற்றி ஒரு பில்டிங் மேலேருந்து கீழே விழுந்து கையை உடச்சிக்கிறான். ப்ரொஃபஸர் பெல் பாட்டமை தூக்கிக்கிட்டு நான் ஹாஸ்பிட்டல் போகிறேன், அது வரைக்கும் நீங்கள் யாருமே பறக்கக்கூடாது, அதையும் மீறி நீங்கள் யாராச்சும் பறந்தீங்கன்னா உங்களை நாங்கள் அந்த ஸ்கூல்லேருந்து சஸ்பெண்ட் பண்ணி அனுப்பிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. அந்த பெல் பாட்டம் விழுந்த இடத்துலேருந்து அந்த கிளாஸ் பாலை மால்ஃபாய் எடுக்கிறான். அதை எடுத்துட்டு இனிமேல் இதை நான் தான் வச்சுக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஹாரி இல்லை அந்த பாலை கொடு, நான் அவங்ககிட்ட கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி கேட்குறான். முடிஞ்சால் எடுத்துக்கோ அப்படின்னு மால்ஃபாய் பறக்க ஆரம்பிக்கிறான். ஹாரி மால்ஃபாயை விரட்டிகிட்டே பின்னாடி போகிறான். மால்ஃபாய் ஒரு கட்டத்தில் அந்த பாலை தூக்கி எறிஞ்சிடறான். ஹாரி அந்த பாலை பிடிக்கிறதுக்காக ரொம்ப வேகமாக போய் அழகாக அதை கேட்ச் பண்ணுறான். இந்த விஷயத்தை ப்ரொஃபஸர் மெக்னகல் விண்டோ வழியாக பார்த்துடுறாங்க. உடனே அவங்க ஹாரியை கூப்பிட்டுட்டு போகிறாங்க. அதை பார்க்குற எல்லாருக்குமே ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்கும், ஏதோ ஹாரிக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்க போகுது அப்படின்னு. ஆனால் அவங்க ஹாரியை கூப்பிட்டுட்டு போய் வுட்டுன்னு ஒரு பையனை கூப்பிட்டு, இங்கே பாரு நம்ம டீமுக்கு ஒரு சீக்கர் கிடச்சிட்டான், இவன் தான் இனிமேல் நம்ம டீமோட சீக்கர் அப்படின்னு ஹாரியை கை காட்டுறாங்க. ஹாரிக்கு ஒன்றுமே புரியல. இதான் ஃபஸ்ட் டைம் கிரிஃபிண்டோரில் ஒரு சின்ன பையன் சீக்கராக இருக்கான் அப்படின்னு நம்ம ஹாரியை பற்றி ஸ்கூல் முழுக்க ரொம்பவே பெருமையாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் ஹாரி, எனக்கு இந்த ஸ்குவிட்ரிச் கேமில் சீக்கர்னால் என்ன பண்ணுவாங்க அப்படின்றது சுத்தமாக தெரியாது, நான் என்ன பண்ண போகிறேனே தெரியல அப்படின்னு ரான் கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே வர ஹெர்மாயினி, அது உன் பிளட்லேயே இருக்கு ஹாரி அப்படின்னு ஹாரியை ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போய் காட்டுறாங்க. அங்கே இருக்க ஒரு இடத்துல ஹாரியோட அப்பா இதுக்கு முன்னாடி சீக்கராக இருந்திருக்காங்கன்னு போட்டிருக்கு. இதை பார்த்ததுமே தான் ஹாரிக்கு தெரியுது அவங்க அப்பா ஒரு சீக்கர்னு. இவங்க 3 பேரும் அப்படியே பேசிகிட்டே வரும்போது அங்கே இருக்க ஸ்டேர் கேஸ், அதாவது அங்கே இருக்க படிக்கட்டி ஆட்டோமேட்டிக்காகவே மூவ் ஆகி ஒரு ரூமுக்கு போகுது. ஆக்சுவலாக இது தாங்க அந்த 3rd ஃப்ளோரில் இருக்க ரூம். அந்த ரூமுக்கு தான் இவங்க தெரியாமலே வந்திருக்காங்க. ஐயோ இது தடை செய்யப்பட்ட ரூம் ஆச்சு, இங்கேருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு அவங்க 3 பேரும் கிளம்பலான்னு பார்க்கும்போது அங்கே ஒரு பூனை வந்து நிற்கிது. இந்த பூனை அந்த ஸ்கூல் வாட்ச்மேனோட பூனை. ஐயோ அவன் வந்தால் நம்மளை போட்டு கொடுத்துருவான் அப்படின்னு இவங்க ஒழிஞ்சிக்கிறதுக்காக ரூம்குள்ளே ரொம்ப தூரம் ஓடி போய் அங்கே ஒரு டோரை மேஜிக் பெல் போட்டு ஓப்பன் பண்ணி உள்ளே போயிடுறாங்க. ஒரு வழியாக தப்பிச்சிட்டோம் அப்படின்னு நினைக்கும் போது அங்கே 3 தலை வச்சுட்டு ஒரு பெரிய நாய் இருக்குது, அதுக்கிட்ட இவங்க மாட்டிக்கிறாங்க. ரொம்பவே கஷ்டப்பட்டு அந்த டோரை லாக் பண்ணிவிட்டு இவங்க தப்பிச்சு வெளில வந்துடுறாங்க. அப்போ தான் ஹெர்மைன் சொல்கிறா, அந்த நாய் ஒன்று சும்மா அந்த இடத்துல இல்லை, அந்த நாய் கால் கீழே ஒரு டோர் இருக்குது, அது எதையோ ஒன்று பாதுகாத்துட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறா. அடுத்த சீனு ஸ்குவிட்ரிச் டீமோட கேப்டன் வுட்ஸ் ஹாரியை கூட்டிட்டு போய் அந்த கேமை எப்படி விளையாடணும்னு சொல்லி கொடுக்கறதுக்காக கிரவுண்டுக்கு கூப்பிட்டு வராங்க. அந்த கேமை எப்படி விளையாடணும்னா அங்கே மேலே தெரியுது பற்றியா ஒரு ரவுண்ட், அது வழியாக நீ பாலை தூக்கி அடித்தா அது கோல். ஒரு கோலுக்கு 10 பாயிண்ட். ஒரு கோல்டு கலரில் ஒரு பால் எடுத்து கொடுத்து இந்த பாலை பிடிக்கிறது தான் ஒரு சீக்கரோட வேலை. நீ இந்த பாலை பிடிச்சிட்டினா நம்ம கேம் முடிஞ்சிடும். ஆனால் இதை பிடிக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை, இது ரொம்பவே வேகமாக பறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஹாரி கிட்ட கொடுக்குறாரு. ஹாரி அதை ஓப்பன் பண்ணி பார்த்ததுமே அந்த பால் மின்னல் வேகத்தில் பறக்குது. ஆனால் ஹாரியோட கண்ணுக்கு மட்டும்தான் அது தெரியுது, வுட்ஸோட கண்ணுக்கு அது சுத்தமாக தெரியல. மறுநாள் கிளாஸில் ஒரு பொருளை எப்படி பறக்க வைக்கிறதுன்னு சொல்லி தந்துட்டு இருக்காங்க. ஆனால் அந்த கிளாஸில் இருக்க யாராலுமே அந்த பொருளை பறக்க வைக்கவே முடியல. ரான் ரொம்பவே முயற்சி பண்ணுறான், ஆனால் அந்த இறகு கொஞ்சம் கூட அசைய மாட்டேங்குது. ஹெர்மாயினி இங்கே பாரு இப்படி தான் பண்ணணும்னு சொல்லி அழகாக பண்ணி காட்டுறா. அந்த கிளாஸ்லேயே ஹெர்மாயினோட ரகம் மட்டும்தான் அழகாக பறக்குது.
இதை எல்லாருமே ரொம்ப ஆச்சரியத்தோட பார்க்குறாங்க. கிளாஸ் முடிஞ்சதுமே ரான் ஹெர்மைனி மேலே உள்ள கோவத்தில் அவன் ரொம்பவே ஓவராக பண்ணுறா, அவன் நம்ம கூட ஃப்ரெண்டாக இருக்கிறதுக்கே தகுதி இல்லை அப்படின்ற மாதிரி பேசிடுறான். இதை ஹெர்மைனியும் கேட்டுடுறா. இதனால் கோவமான ஹெர்மைனி அழுதுகிட்டே பாத்ரூம் போயிடுறா. அன்னைக்கு நைட்டு எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு ஹெர்மைனி மட்டும் வரல. இதை நோட்டீஸ் பண்ண ஹாரி மட்டும் எங்க ஹெர்மைனி காணோம்னு சொல்லி கேட்குறான். அங்கிருந்த பெல் பாட்டம் அவ மதியம் அழுதுகிட்டே பாத்ரூம் போனா, இப்போ வரைக்கும் அவன் வரவே இல்லை அப்படின்ற விஷயத்த சொல்றான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ப்ரொஃபசர் ஸ்குரில் ரொம்பவே வேகமாக உள்ள வராரு. அவர் ரொம்பவே பயந்துக்கிட்டு இந்த ஸ்கூலுக்குள்ள ஒரு பூதம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு மயங்கி விழுந்துடுறாரு. அங்க இருக்க எல்லாருமே பதட்டப்பட்டு கத்த ஆரம்பிக்கிறாங்க. ப்ரொஃபசர் டம்பிள்டோர் மட்டும் எல்லாரும் அவங்கவுங்க ரூமுக்கு போங்க, டீச்சர்ஸ் மட்டும் என் கூட வாங்க, நாம அந்த பூதத்தை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போறாரு. ஆனால் ப்ரொஃபசர் ஸ்னாப் மட்டும் அங்கிருந்து வேற எங்கேயோ ஒரு பக்கம் ஓடுறாரு. இதை ஹாரி நோட்டீஸ் பண்ணிட்டு அவன் அந்த கூட்டத்தோட போறான். அவங்க எல்லாருமே ரூமுக்கு போகும்போது அப்பதான் அவங்க நோட்டீஸ் பண்றாங்க இந்த விஷயம் ஹெர்மைனிக்கு தெரியாதுன்னு. உடனே ஹாரியும் ரானும் ஹெர்மைனியை காப்பாத்துறதுக்காக பாத்ரூம்க்கு போறாங்க. ஆனா அந்த பூதம் கரெக்டா இவங்க போறதுக்கு முன்னாடியே ஹெர்மைனியை தேடிக்கிட்டு அந்த பாத்ரூம்குள்ள போயிடுது. அந்த பூதம் ஹெர்மைனியை தாக்குது. ஆனா ஹெர்மைனியால ஒண்ணுமே பண்ண முடியல. ஹாரி அந்த பூதத்து கூட முடிஞ்ச அளவுக்கு சண்டை போட்டுட்டு இருக்கான். ஆனா ஹாரியால எதுவுமே பண்ண முடியல. ரான் இன்னைக்கு கிளாஸ்ல தப்பா பண்ண மேஜிக்கை இங்க ட்ரை பண்றான். ஆனா இங்க அது ஒர்க் அவுட் ஆயிடுது. அந்த பூதத்தோட கையில இருக்க பொருளாலேயே அந்த பூதத்தை அடிச்சு மயக்கம் போட வச்சிடறான். அப்போ அந்த இடத்துக்கு வர்ற மெக்கனகள் இங்க நடக்கிறத பார்த்துட்டு உங்க எல்லாரையுமே நான் பனிஷ் பண்ண போறேன் அப்படின்றாங்க. ஹெர்மைனி நான் தான் அந்த பூதத்தை பார்க்க வந்தேன், அவங்க 2 பேரும் என்னை காப்பாற்ற தான் வந்தாங்க, அவங்க 2 பேருக்கும் ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்லி அவன் எல்லா பழியை ஏற்றுக்கிறான். ஹெர்மைனிக்கு 50 பாயிண்ட் லெஸ் பண்ணிடுறாங்க. ஆனால் ஹாரிக்கும் ரானுக்கும் 50 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா கொடுத்துட்றாங்க. இதனால அவங்க 3 பேருமே ரொம்ப ஹாப்பி ஆயிடுறாங்க. அப்படியே அவங்க எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஹாரிக்கு மட்டும் தனியாக ஒரு மெயில் வருது. அந்த மெயிலை ஓப்பன் பண்ணி பார்த்தா அவனுக்கு புதுசாக ஒரு ப்ரூம் ஸ்டிக் கொடுத்துருக்காங்க. அது யார் கொடுத்துருக்காங்கன்னா நம்ம மெக்கனகல் தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா மெக்கனகலுக்கு ஹாரியை ஸ்டார்டிங்லேருந்து ரொம்ப பிடிக்கும். அவங்க ஹாரியை தன்னோட பேரை மாதிரி தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மறுநாள் காரில் கிரிஃபிண்டோருக்கும் ஸ்லித்தரினுக்கும் ஒரு மேட்ச் நடக்க போகுது. ரொம்பவே பதட்டமாக இருக்க ஹாரியை பார்க்குற உட்ஸ் கவலைப்படாத ஹாரி, மொதல் மேட்ச் தான் இப்படி இருக்கும், போக போக பழகிடும் அப்படின்னு சொல்கிறாரு. ஹாரி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மேட்ச் எப்படி இருந்ததுன்னு கேட்குறான். ஒன்றும் இல்லை ஹாரி, என் தள்ள ஒரு பால் வந்து இடிச்சுது, ஒரு வாரத்துக்கு அப்புறம் தான் நான் ஏஞ்சேன் அப்படின்னு சொன்னதுமே ஹாரி இன்னும் நர்வஸ் ஆயிடுறான். மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. ரொம்பவே சூப்பராக போயிட்டு இருக்கு மேட்ச். கிரிஃபிண்டோர் 2 கோல் அடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் ஸ்லித்தரின் கிரிஃபிண்டோரை தாக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க அதுக்கப்புறம் 2 கோல் அடிச்சிடுறாங்க. ஆனால் கிரிஃபிண்டோரில் இருக்க முக்கியமான பிளேயர்ஸ் எல்லாருக்குமே அடிபட்டுருது. இப்போ தான் ஹாரி அவனுக்கான கோல்டன் பாலை பிடிக்க ட்ரை பண்ணுறான். ஆனால் திடீர்னு ஹாரி அவனோட கண்ட்ரோல் இழந்துட்டு அந்த ப்ரூம் ஸ்டிக்கில் அங்கேயும் இங்கேயும் சுற்ற ஆரம்பிக்கிறான். அங்கே என்ன நடக்குதுன்னு ஹெர்மைனியும் ரானும் நோட்டீஸ் பண்ணுறாங்க. அப்போ தான் அவங்க கண்டுபிடிக்கிறாங்க ப்ரொஃபசர் ஸ்னாப் தான் ஏதோ மேஜிக் யூஸ் பண்ணுறாரு, அதனால தான் ஹாரியால் ஒழுங்காக பறக்க முடியலன்னு கண்டுபிடிச்சிட்டு ஹெர்மைனி அந்த இடத்துக்கு போய் ப்ரொஃபசர் ஸ்னாப்போட ட்ரெஸ்ஸில் தீ பிடிக்கிற மாதிரி பண்ணிடுறா. அவரோட கவனம் மிஸ் ஆனதுனால ஹாரியோட ப்ரூம் ஸ்டிக் பழையபடி ஆயிடுது. அதனால் ஹாரி ரொம்பவே கஷ்டப்பட்டு அந்த கோல்டன் பாலை பிடிக்க ட்ரை பண்ணுறான். ஆனால் எல்லாரும் ஹாரி அந்த கோல்டன் பாலை மிஸ் பண்ணிட்டான்னு நினைக்கும் போது ஹாரியோட வாயிலிருந்து அந்த கோல்டன் பாலை எடுத்து 150 பாயிண்ட்ஸ் எடுத்து கிரிஃபிண்டோர் வின் பண்ணிடுறாங்க. ஹாரி அந்த இடத்துல ஒரு பெரிய செலிபிரிட்டியாக மாறிடுறான். ஹாரி ஜெயிச்சதை பார்த்த ப்ரொஃபசர் ஸ்னேப் ரொம்பவே கடுப்பாயிடுறாரு. இப்போ ஹாரி, ரான், ஹெர்மைனி இவங்க 3 பேரும் ஹாக்ரிட் கிட்ட வந்து சொல்றாங்க இந்த மாதிரி ப்ரொஃபசர் ஸ்னேப் தான் இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்காரு, அவரு அந்த டாக் காவ காத்துட்டு இருக்க ஏதோ ஒரு பொருள் எடுக்கலான்னு ட்ரை பண்றாரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஹாக்ரிட் இல்ல, ப்ரொஃபசர் ஸ்னேப் தான் எங்க கூட சேர்ந்து அந்த பொருளை பாதுகாக்கிறாரு, நீங்க தேவையில்லாம இந்த விஷயத்துல தலையிடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா இவங்க 3 பேருமே கேட்க மாட்டாங்க. இது டம்பிள்டோரும் நிக்கோலஸ் ஃப்ளேம்ஸும் சம்பந்தப்பட்ட விஷயம், இதுல நாம தலையிட வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்பதான் ஹாரி நிக்கோலஸ் ஃப்ளேம்ஸா, அது யாரு அப்படின்னு கேட்கறான். ஹாக்ரிட் ஐயோ நான் தெரியாம உளறிட்டனே அப்படின்னு அவர் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இந்த இடத்துல இருந்து நிக்கோலஸ் ஃப்ளேம்ஸ் யாருன்னு இவங்க 3 பேருமே லைப்ரரியிலேருந்து எல்லா இடத்துலையுமே சல்லடை போட்டு தேடுறாங்க. ஆனால் இவங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனும் கிடைக்கல. இப்படியே கிறிஸ்மஸ் டைமும் வந்துடுது. ஹெர்மைனி அந்த இடத்த விட்டு கிளம்பும்போது நம்ம எல்லா இடத்துலையுமே தேடிட்டோம், அவர் யாருன்னே கண்டுபிடிக்க முடியல, இங்கே தடை செய்யப்பட்ட லைப்ரரி இருக்குது, அங்கே போய் தேடினீங்கன்னா கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹெர்மைனி கிளம்பிடுறாங்க. கிறிஸ்மஸ் அன்னைக்கு ரான் தூங்கிட்டு இருக்க நம்ம ஹாரியை கூப்பிட்றான். நம்ம ஹாரி ஆர்வமாக ஏஞ்சி வெளில வந்து பார்க்கும்போது ஹே ஹாரி, நம்ம எல்லாருக்குமே ஒரு கிஃப்ட் வந்திருக்கு, உனக்கும் ஒரு கிஃப்ட் வந்திருக்கு அப்படின்னு சொன்னதுமே ஹாரி ரொம்பவே ஆசையாக ஓடி வந்து அந்த கிஃப்டை திறந்து பார்க்குறான். அந்த கிஃப்ட் பாக்ஸில் ஒரு துணியும் கூடவே
ஒரு லெட்டரும் இருக்கு. அந்த லெட்டர்ல உங்க அப்பா என்கிட்ட இதை கொடுத்துட்டு போனாரு, நான் இப்போ உன்கிட்ட கொடுக்குறேன், இதை நல்ல விஷயத்துக்காக மட்டும் யூஸ் பண்ண ஹாரி அப்படின்னு போட்டிருக்கு. ஹாரி அந்த துணியை எடுத்து அவன் மேல போட்டு பார்க்கறான். அது ஒரு இன்விசிபிள் கிளாத், ஒருத்தவங்க இருக்கிறதே தெரியாத அளவுக்கு மறைச்சிரும். அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு மேஜிக் கிஃப்ட் தான் அவனுக்கு வந்திருக்கு. ஹாரி அந்த துணியை எடுத்து போத்திக்கிட்டு யார் கண்ணுலுமே படாம அந்த தடை செய்யப்பட்ட லைப்ரரிக்கு போறான். அங்க போய் நிக்கோலஸ் ஃப்ளேம்ஸை பத்தி ஃபுல்லா தேடிக்கிட்டு இருக்கான். அப்படி தேடிட்டு இருக்கும்போது ஒரு புக்கை எடுத்து ஓப்பன் பண்றான். அந்த புக்ல இருந்து ஒரு சவுண்ட் வருது. அந்த சவுண்டு கேட்டு ஸ்கூலோட வாட்ச்மேன் அங்க வரான். இதை தெரிஞ்சுக்கிட்ட ஹாரி அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போக ட்ரை பண்ணும்போது வேற ஒரு ரூம்குள்ள போயிடுறான். அந்த ரூம்ல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கண்ணாடி இருக்கு. அந்த கண்ணாடி முன்னாடி போய் ஹாரி நிக்கிறான். ஹாரி கண்ணுக்கு அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் தெரியுறாங்க அந்த கண்ணாடியில. அவன் அதை பார்த்து ரொம்பவே சந்தோஷமாயிடுறான். ஏன்னா ஹாரி பிறந்ததுல இருந்து அவங்க அப்பா அம்மாவா இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. கண்ணாடியில அவங்கள பார்த்ததுமே ஹாரி ரொம்பவே சந்தோஷமாயி வேகமா ரான் கிட்ட வரான். ரானை எழுப்பி, ரான் இங்க வா, உனக்கிட்ட ஒன்று நான் காட்டுறேன் அப்படின்னு ரானை கூட்டிட்டு வந்து அங்க காட்டுறான். ரான் கண்ணுக்கு ஹாரியோட அப்பா அம்மா தெரியல. ரான் கண்ணுக்கு ரான் அந்த கேம்ல ஜெயிச்சு ஒரு பெரிய கேப்டனா கையில கப்பு வச்சுட்டு நிக்கிற மாதிரி தெரியுது. இங்கதான் ஹாரிக்கு புரியுது அந்த கண்ணாடி அவங்கவுங்க என்ன ஆசைப்படுறாங்களோ அதை தான் அவங்களுக்கு காட்டுதுன்னு. இதனால ரொம்பவே சோகமான ஹாரி அன்னைக்கு ஃபுல்லாவே சாப்பிடாம அதை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கான். அன்னைக்கு நைட்டு யாருக்கும் தெரியாம மறுபடியும் அந்த கண்ணாடி முன்னாடியே போய் உட்காந்துக்கிறான். ஏன்னா அவங்க அப்பா அம்மாவை அவன் அங்க மட்டும்தான் பார்க்க முடியும். அந்த இடத்துக்கு டம்பிள்டோர் வராரு. ஒன்ன மாதிரி பல பேர் இந்த கண்ணாடி முன்னாடி உட்காந்துட்டு இருந்திருக்காங்க. ஏன்னா இந்த கண்ணாடி ஆழ் மனசுல உள்ள ஆசையை தான் நமக்கு காட்டும். இப்படி அந்த கண்ணாடி முன்னாடியே நீ உட்காந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உன் லைஃப்ல நீ சாதிக்க வேண்டியது எல்லாத்தையுமே நீ விட்டுருவ ஹாரி. இந்த மாதிரி பல பேரோட வாழ்க்கை வீணா போயிருக்கு. இனிமே நீ அந்த தப்பை பண்ணாத அப்படின்னு சொல்லி ஹாரிக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்குறாரு. அதை புரிஞ்சுக்கிட்ட ஹாரி மறுபடியும் அவன் ரூமுக்கு வந்துடுறான். இப்படியே பல நாட்கள் கடந்து போகுது. அந்த வருஷத்தோட கடைசி எக்ஸாமினேஷன் நாட்களும் நெருங்கிட்டு இருக்கு. ஹாரி அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து கார்டு கேம் விளையாண்டுட்டு இருக்கான். அங்க இருக்க ஒரு கார்டுல தான் நிக்கோலஸை பத்தி போட்டிருக்கு. அப்போதான் அவங்க எல்லாருக்குமே ஞாபகம் வருது நிக்கோலஸ் சம்மந்தப்பட்ட புக் லைப்ரரியில் இருக்குன்னு. ஹாரியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே லைப்ரரி போகிறாங்க. அங்கே தான் ஹெர்மைனி ஒரு புக் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறான். நிக்கோலஸ் ஃப்ளேம்ஸ்ன்றவர் ஃபிலாசபர் ஸ்டோனுன்ற ஒரு ஸ்டோனை கண்டுபிடிச்சிருக்காரு. ஃபிலாசபர் ஸ்டோன் சாதாரண மெட்டலையும் கோல்டாக மாற்றக்கூடிய சக்தி உள்ளது. அந்த ஃபிலாசபர் ஸ்டோனை யார் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு சாகா வரம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் அவங்களுக்கு அந்த இடத்துல தெரிய வருது. ஹாரியும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் அன்னைக்கு நைட்டே ஹாக்ரிடை மீட் பண்ண போகிறாங்க. ஆனால் ஹாக்ரிட் இவங்கள பார்த்ததுமே இன்னைக்கு எனக்கு நிறைய வேலை இருக்கு, அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு கதவை சாத்துறாரு. உடனே இவங்க எங்களுக்கு ஃபிலாசபர் ஸ்டோனை பற்றி தெரியும் அப்படின்னு சொன்னதுமே ஹாக்ரிட் இவங்களை உள்ள விட்டுறாரு. அவங்க ஹாக்ரிட் கிட்ட ரொம்பவே தெளிவாக சொல்கிறாங்க, அந்த ஃபிலாசபர் ஸ்டோனை தான் அந்த ப்ளஃபி 3 தலை உள்ள நாய் பாதுகாக்குதுன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். அதை எடுக்க தான் ப்ரொஃபஸர் ஸ்னேப் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஹாக்ரிட் அதை நம்பவே மாட்டாரு. ஏன்னா ப்ரொஃபஸர் ஸ்னேப்பும் எங்கள் கூட சேர்ந்து தான் அந்த ஸ்டோனை பாதுகாக்கிறாரு, அவரு அதை எடுக்க ட்ரை பண்ணவே மாட்டாரு அப்படின்னு அடிச்சு சொல்றாரு. அப்போ திடீர்னு ஏதோ சவுண்டு கேட்குது. என்னடா சவுண்டு கேட்குதுன்னு எல்லாம் ஆச்சரியத்தோட பார்க்கும்போது ஹாக்ரிட் ஒரு முட்டையை எடுத்துட்டு வந்து வைக்கிறாரு. அந்த முட்டை பொரிஞ்சு அதுக்குள்ளேருந்து ஒரு குட்டி டிராகன் வருது. அந்த டிராகனுக்கு அவர் நார்பெட் அப்படின்னு பேர் வைக்கிறாரு. இங்க நடக்கிற எல்லா விஷயத்தையுமே வெளியில இருந்து மால்ஃபாய் பார்த்துடுறான். அதை ப்ரொஃபஸர் மெக்னாகல் கிட்ட போய் போட்டு கொடுத்துட்றான். இவங்க 3 பேரும் வெளில போயிட்டு வர்றத ப்ரொஃபஸர் மெக்னாகல் கையும் களவுமா பிடிச்சிடுறாங்க. இவங்க 3 பேருக்கும் 50 பாயிண்ட்ஸ் லெஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் மால்ஃபாய்க்கும் சேர்த்து 50 பாயிண்ட்ஸை லெஸ் பண்ணுறாங்க. ஏன்னா மால்ஃபாயும் நைட்டு வெளில போயிருக்கான்னு. அதோட நீங்கள் 4 பேரும் நைட்டு இந்த ஸ்கூலை பாதுகாக்கிற ரோந்து பணியில் ஈடுபடணும் அப்படின்னு எக்ஸ்ட்ரா பனிஷ்மெண்ட்டும் கொடுத்துட்றாங்க. அதனால இவங்க 4 பேருமே ஹாக்ரிட் கூட நைட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுறாங்க. அந்த இடத்துல ஒரு யூனிகார்னோட பிளட்டை கண்டுபிடிக்கிற ஹாக்ரிட் இங்கே யூனிகார்ன் ஒன்று ரொம்பவே அடிபட்டிருக்கு. போன வாரம் இதே மாதிரி ஒரு யூனிகார்ன் செத்து கிடந்தது. இன்னைக்கு ஒரு யூனிகானை யாரோ ரொம்ப தாக்கியிருக்காங்க, நாம் அந்த யூனிகானை சீக்கிரமாக கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 டீமாக பிரிகிறாங்க. ஹாக்ரிட், ஹெர்மைனி, ரான் இவங்க 3 பேரும் ஒரு டீம். ஹாரி, மால்ஃபாய், ஃபேங்னு ஒரு நாய் இவங்க 3 பேரும் ஒரு டீம். இவங்க 2 பேரும் தனித்தனியாக பிரிஞ்சு போய் தேடுறாங்க. அந்த இடத்துல தான் ஒரு யூனிக்கான கொன்று அதோட ரத்தத்தை ஒரு கருப்பு உருவம் குடிச்சிட்டு இருக்கு. இதை பார்த்ததுமே மால்ஃபாய் அங்கிருந்து பயந்து ஓடிடுறான். ஹாரி நெத்தியில் இருக்க தழும்பு வலிக்க ஆரம்பிக்குது. இதனால அந்த உருவம் ஹாரியை நோக்கி கிட்ட வருது. சடனா அந்த இடத்துக்கு ஒரு பாதி குதிரை பாதி மனுஷன் சேர்ந்த மாதிரி ஒரு உருவம் வந்து அந்த கருப்பு உருவத்தை விரட்டி விட்டுட்டு ஹாரியை காப்பாத்துது. அந்த பாதி மனுஷ குதிரையோட பேரு ஃப்ரெண்ட். அவரு ஹாரி கிட்ட
இங்க பாரு ஹாரி, நைட் டைம்ல நீ இந்த மாரி காட்டுக்குள்ள வரக்கூடாது. இங்க இருக்கிற எல்லா மிருகத்துக்குமே உன்ன நல்லாவே தெரியும். ஸோ நீ ரொம்பவே பாதுகாப்பா இருக்கணும். அப்பதான் ஹாரி கேட்குறான், ஏன் அந்த உருவம் வந்து அந்த யூனிகார்னோட ரத்தத்த குடிக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறான். அந்த யூனிகார்னோட ரத்தத்த யார் குடிச்சாலுமே சாகுற நிலைமையில இருந்தாலும் அவங்களால உயிரோட திரும்பி வர முடியும். அப்படிப்பட்ட ஒருத்தவங்க தான் அத குடிச்சிட்டு இருப்பாங்க. அது யாருன்னு நீ நினைக்கிற? அப்படின்னு கேட்கும்போது அது வால்டிமார்ட்ன்னு தெளிவாவே ஹாரிக்கு புரியுது. அப்போ வால்டிமார்ட் யூனிகார்னோட ரத்தத்த குடிச்சு இப்போதைக்கு டெம்பரவரியா உயிர் வாழ்ந்துட்டு இருக்கான். அவன் பெர்மனண்டா உயிரோட வரணும்னா அவனுக்கு ஒரு பொருள் தேவை. அது என்ன தெரியுமா ஹாரின்னு கேட்கும்போது, ஹாரி அதுக்கு ஃபிலாசபர் ஸ்டோன். ஆமாம், அதுதான் உங்கள் ஸ்கூலில் வச்சு பாதுகாக்கிறாங்க. அதை தான் அவன் தேடிக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி சொன்னதுமே அங்கே ஹாக்ரிட் வராரு. ஹாக்ரிட் கிட்ட ஹாரியை பத்திரமா ஒப்படைச்சிட்டு அந்த ஃப்ரெண்ட் அங்கேருந்து கிளம்பிடுறான். ஹாரி இந்த விஷயத்த ரான் கிட்டேயும் ஹெர்மாயின் கிட்டேயும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறான். அங்கே தான் ஹாரிக்கு சடனாக ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. ஹாக்ரிட் கிட்ட யார் டிராகன் முட்டையை கொடுத்துருப்பா அப்படின்னு. ஏன்னா ஹாக்ரிட் சும்மாவே ஒரு ஓட்டவாயி எல்லா விஷயத்தையுமே உளறிடுவார். அப்போது ஹாக்ரிட் கிட்ட எதுக்காக அவங்க முட்டையை கொடுத்துருப்பாங்கன்னு யோசிச்சுட்டு ஹாக்ரிட் கிட்ட ஓடி போய் ஹாரி கேட்குறான், உங்ககிட்ட யார் அந்த முட்டையை கொடுத்ததுன்னு. நான் பப்பில் ஒருத்தரை மீட் பண்ணேன், அவர் தான் எனக்கு இந்த முட்டையை கொடுத்தாரு. அவர் அந்த டாகை பற்றி ஏதாச்சும் கேட்டாரா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் அவர் அந்த டாகை பற்றி கேட்டார், அதை எப்படி அமைதியாக்குறது அப்படின்ற மாதிரி கேட்டார். நான் அவர்கிட்ட அந்த ட்ரிக்கு சொல்லி கொடுத்தேன். நீங்கள் ஒரு மெலோடியான மியூசிக்கை ப்ளே பண்ணி விட்டிங்கனாலே அது எவ்வளோ பெரிய பீஸ்டாக இருந்தாலுமே தூங்கிடும். ஏன் இந்த 3 தலை நாயாக இருந்தாலுமே தூங்கிடும் அப்படின்னு சொன்னேன். அவர் போச்சுடா, நான் இதை உங்ககிட்ட சொல்லியிருக்கக்கூடாது அப்படின்னு ஹாக்ரிட் சொல்லும்போது ஹாரிக்கு கிளியராக புரிஞ்சிருது அந்த முகம் தெரியாத ஆள் யாருன்னா நம்ம ப்ரொஃபஸர் ஸ்னேப். அவர் தான் இந்த முட்டையை ஹாக்ரிட் கிட்ட கொடுத்து இந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டார். ஹாரிக்கு தெளிவாக புரியுது. உடனே ஹாரியும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் மெக்கனகல் கிட்ட போய், இங்கே பாருங்க மெக்கனகல், இந்த மாதிரி ஃபிலாசபர் ஸ்டோனை திருட போகிறாங்க, அது விஷயமா நாங்கள் ப்ரொஃபஸர் டம்பிள்டோரை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் மெக்கனகல், இல்லை டம்பிள்டோர் வெளியூருக்கு போயிருக்காரு, அது வரைக்கும் நான் தான் இங்கே இன்சார்ஜ். நாங்கள் ஃபிலாசபர் ஸ்டோனை ரொம்ப பாதுகாப்பாக தான் வச்சுருக்கோம், நீங்கள் அதை பற்றி வெளியில் பேசாமல் உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனால் ஹாரிக்கும் ஹாரியோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஸ்னேப் எப்படி இன்னைக்கு நைட் அதை எடுத்துருவாருன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. பின்னாடி பார்த்தா ஸ்னேப்பே வந்து நிற்கிறாரு. இங்கே பாருங்கள் கிரிஃபிண்டோர்ஸ், நான் உங்களை பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன், எது பண்ணாலும் எனக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு அவர் சொல்லிட்டு போகிறாரு. அன்னைக்கு நைட்டே ஹாரியும் ஃப்ரெண்ட்ஸும் ஃபிலாசபர் ஸ்டோனை எப்படியாச்சும் காப்பாற்றணும்னு பிளான் பண்ணுறாங்க. அதுக்காக அவங்க இடத்துலேருந்து அவங்க கிளம்பி வெளில வரும்போது அவங்கள பெல் பாட்டம் தடுக்கிறான். ஆனால் பெல் பாட்டத்தை ஈஸியாக ஒரு ஸ்பெல் போட்டு ஹெர்மாயினி உரைய வச்சிடுறா. அப்புறம் அவங்க 3 பேருமே அந்த ஃப்ளஃபியோட ரூமுக்கு போகிறாங்க. அந்த 3 தலை நாய் நல்லா தூங்கிட்டு இருக்கு. பக்கத்துலேயே ஒரு மெலோடியான மியூசிக் போயிட்டு இருக்கு. அப்போ அவங்களுக்கு ரொம்பவே கிளியராக தெரியுது இங்கே ப்ரொஃபஸர் ஸ்னேப் ஆல்ரெடி வந்துட்டாருன்னு. அந்த கதவை திறந்துட்டு ஹாரி மட்டும், நான் உள்ளே போகிறேன், நீங்கள் 2 பேருமே வெளியில் வெயிட் பண்ணுங்கள், சப்போஸ் ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா நம்மளை காப்பாற்றுறதுக்கு போய் ஆளுங்களை கூப்பிட்டுட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹாரி உள்ளே இறங்க போகிறான். ஆனால் அதுக்குள்ளே அந்த மியூசிக் நின்று அந்த ப்ளஃபி 3 தலை நாய் ஏஞ்சிருது. இதனால இவங்க 3 பேருமே அந்த டோருக்குள்ளே விழுந்துடுறாங்க. அந்த டோருக்குள்ளே அவங்க விழுற இடத்துல ஒரே மரத்தோட வேர்களாக இருக்குது. அந்த மரத்தோட வேர்கள் இவங்க அசைய அசைய இவங்க உடம்ப ரொம்ப இறுக்கமாக டைட் பண்ணுது. அப்போ தான் ஹெர்மாயினி சொல்கிறா, இந்த மரத்தோட வேரை பற்றி நான் படிச்சிருக்கேன், எல்லாரும் அசையாமல் இருங்க, அப்போ தான் நமக்கு ஒன்றுமே ஆகாது அப்படின்னு சொல்கிறா. ஆனால் ஹாரியும் ராணும் கொஞ்சம் கூட கேட்காம ரொம்பவே துள்ளிக்கிட்டு இருக்காங்க. ஹெர்மாயினி ரொம்பவே சாஃப்டாக கீழே இறங்கிடுறா. ஹாரி கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அவள் சொன்னதை புரிஞ்சுக்கிட்டு அவனும் அமைதியாகிறான். ஹாரியும் சேஃபாக லேண்ட் ஆயிடுறான். ஆனால் ரான் தான் அதை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம ரொம்பவே ஆட ஆரம்பிக்கிறான். அதனால் அந்த வேர்கள் ரானை ரொம்பவே இறுக்கி பிடிக்குது. ஹெர்மாயினி திடீர்னு சூரிய வெளிச்சம் வரக்கூடிய ஒரு ஸ்பெல்லை யூஸ் பண்ணுறா. இதனால ரானும் தப்பிச்சு கீழே வந்துடுறான். இவங்க அடுத்த ஒரு டோரை ஓப்பன் பண்ணி உள்ளே போகிறாங்க. அங்கே நிறையா கீஸ் பறந்துக்கிட்டே இருக்குது. அதில் எது ஒரிஜினல் கீன்னு கண்டுபிடிச்சி இவங்க ஓப்பன் பண்ணாதான் அடுத்த இடத்துக்கு போக முடியும். எல்லா கீக்குமே ரெக்க முளைச்சி பறந்துக்கிட்டே இருக்குது. அப்போ தான் ரான் சொல்கிறான், இருக்கிறதுலே ரொம்ப பழைய கீ எந்த கீயோ அதுதான் அந்த டோருக்கான கீ அப்படின்னு சொன்னதுமே ஹாரி அங்கே இருக்க ஒரு ப்ரூம் ஸ்டிக்கில் ஏறி உட்காந்துட்டு, சரி நான் அந்த கீயை பிடிக்கிறேன், நீங்கள் எப்படியாச்சும் அந்த டோரை ஓப்பன் பண்ணி உள்ளே போக ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கீயை பிடிக்க ரொம்பவே கஷ்டப்பட்டு அந்த கீயை பிடிச்சிடறான். ஒரு வழியாக அந்த கீயை இவங்க கிட்ட தூக்கி எறிஞ்சு அவங்க அந்த கீ மூலியமாக அந்த டோரை ஓப்பன் பண்ணி அடுத்த பக்கம் போயிடுறாங்க. அங்கே பார்த்தா ஒரு மேஜிக்கல் செஸ் போர்டு இருக்குது. இந்த மேஜிக்கல் செஸ்ஸை நம்ம வின் பண்ணாதான் அடுத்த கட்டத்துக்கு போக
முடியும்னு அவங்களுக்கு தெளிவாக புரியுது. ரான் ஒரு குதிரையில் ஏறி உட்காந்துக்கிறான். ஹெர்மாயினி அங்கே குயினாக போயிடுறா. ஹாரி அந்த இடத்துல பிஷப் பொசிஷனுக்கு போயிடுறான். ரான் ரொம்பவே சூப்பராக விளாட்றான். ஒரு கட்டத்தில் ரான் அவன் உயிரை கொடுத்து சாக்ரிஃபைஸ் பண்ணாதான் அந்த செஸ்ஸில் ஜெயிக்க வேண்டிய சுச்சுவேஷன் வருது. ரான் கொஞ்சம் கூட தயங்காமல் அவன் செஸ்ஸில் அவன் காயினை மூவ் பண்ணி அந்த இடத்துல அவனை வெட்டுறாங்க. ஆனால் ரான் அந்த இடத்துல மயங்கி விடுறான். இதை பார்த்ததுமே ஹெர்மாயினி மூவ் பண்ணலாம் ட்ரை பண்ணுறான். ஆனால் ஹாரி நாம் இன்னும் கேமில் தான் இருக்கோம், நீ மூவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹாரி ஸ்ட்ரைட்டாக போய் அந்த கிங்குக்கு செக் வச்சதுமே அந்த கிங் கையிலேருந்து ஸ்வாட் கீழே விழுது. மேட்ச் இந்த இடத்துலயே முடிஞ்சிருது. ஹெர்மாயினியை ரானை பார்த்துக்க சொல்லிட்டு எப்படியாச்சும் டம்பிள் டோரை கூப்பிட்டுட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு ஹாரி அந்த அடுத்த டோரை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போகிறான். இந்த இடத்துல தான் ஒரு பயங்கரமான ட்விஸ்ட்டுங்க. அங்கே அந்த மேஜிக்கல் கண்ணாடி இருக்குது. அந்த கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு இருக்கிறது ப்ரொஃபஸர் ஸ்குரில். இதை பார்த்ததுமே ஹாரிக்கு ஒன்றுமே புரியல. ப்ரொஃபஸர் ஸ்குரில், நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இந்த இடத்துல ப்ரொஃபஸர் ஸ்னாப் தானே இருப்பார் அப்படின்னு கேட்குறான். இல்லை, ப்ரொஃபஸர் ஸ்னாப் தான் என்னோட பிளானுக்கு ஆரம்பத்துலேருந்தே தடையாக இருந்தான். அவனை தான் எல்லாருமே சந்தேகப்பட்டாங்க. ஆனால் எல்லாத்தையும் பண்ணது நான் தான். தடவை இந்த இடத்துக்குள்ளே ஒரு பூதத்தை கொண்டு வந்து எல்லாரோட கவனத்தையும் திசை திருப்பிட்டு நான் எப்படியாச்சும் போய் அந்த ஃபிலாசபர் ஸ்டோனை எடுக்கலாம்னு நினச்சேன். ஆனால் ப்ரொஃபஸர் ஸ்னாப் அவன் மட்டும் ஃபிலாசபர் ஸ்டோன் கிட்ட போய் பாதுகாக்க வந்துட்டான். அதனால தான் அன்னைக்கு என்னால் அதை எடுக்க முடியல. நீ எப்போ அந்த பூதத்தை டிஃபீட் பண்ணியோ நீ என் பிளானுக்கு தடையாக இருப்பியோ அப்படின்னு எனக்கு தோண ஆரம்பிச்சது. அதனால தான் அன்னைக்கு மேட்ச்சில் உன்னை நான் கீழே தள்ள ட்ரை பண்ணேன். ஆனால் அதையும் ப்ரொஃபஸர் ஸ்னேப் எப்படியோ கவுண்டர் அட்டாக் பண்ணி என்னை உன்கிட்டேருந்து காப்பாற்றிக்கிட்டே இருந்தான். ஒரு வழியாக அவன் சக்ஸஸ்ஃபுல்லாக உன்னை காப்பாற்றிட்டான். நீ அதனால் அந்த மேட்ச்சில் ஜெயிச்சிட்ட. அவனுக்கு என் மேலே ரொம்பவே சந்தேகம் வந்துருச்சு. அதனால் அவன் என்னை தனியாகவே விடுறதில்ல. எங்கே போனாலும் என்னை கண்காணிச்சிட்டே இருந்தான். சரி, அதெல்லாம் விடு. இந்த கண்ணாடி எனக்கு என்ன காட்டுதுன்னு பார்ப்போம். என் கையில் அந்த ஃபிலாசபர் ஸ்டோன் இருக்குது. ஆனால் அந்த ஃபிலாசபர் ஸ்டோன் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ தான் அவன் ஹாரியை கூப்பிட்டு கண்ணாடி முன்னாடி நிற்க வச்சு பார்க்குறான். ஹாரியோட கண்ணுக்கு நல்லாவே தெரியுது அந்த ஃபிலாசபர் ஸ்டோன் ஹாரியோட பாக்கெட்டில் தான் இருக்குன்னு. ஹாரி தொட்டு பார்க்குறான். அவன் பாக்கெட்டில் தான் அந்த ஃபிலாசபர் ஸ்டோன் இருக்குது. ஆனால் அவன் ஸ்குரில் கிட்ட போய் சொல்கிறான், நான் டம்பிள் டோர்கிட்ட கை குலுக்கி ட்ராஃபி வாங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு போய் சொல்கிறான். இப்போ தான் ஸ்குரிலோட உடம்புக்குள்ளே இருக்க வால்டிமோட் வெளியில் வரான். ஸ்குரில் அவன் தலையில் இருக்க தலைப்பாக்கட்டை ஓப்பன் பண்ணதுமே அவன் பின்பக்கம் ஒரு ஃபேஸ் இருக்குது. அதான் வால்டிமோட். அவன் ஹாரி கிட்ட எவ்வளவோ பேசி கன்வின்ஸ் பண்ணுறான். இங்கே பாரு ஹாரி, நீ மட்டும் அந்த ஃபிலாசபர் ஸ்டோனை என்கிட்ட கொடுத்துரு. உனக்கு உங்கள் அப்பா அம்மாவை மறுபடியும் உன்கிட்டயே கொடுத்துட்றேன். தயவு செஞ்சு இந்த ஃபிலாசபர் ஸ்டோனை கொடுத்துரு அப்படின்னு சொல்லி ஹாரியை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறான். ஆனால் ஹாரி அதுக்கு ஒத்துக்காததுனால ஹாரியை கொலை பண்ண சொல்லி ஸ்குரில் கிட்ட சொல்கிறான். ஸ்குரில் ஹாரியை கொலை பண்ணலாம் ட்ரை பண்ணும்போது ஸ்குரிலோட கையை ஹாரி பிடிச்சதுமே அவன் கை அப்படியே சாம்பலாக போக ஆரம்பிக்குது. இதை பார்த்ததுமே ஸ்குரில் ரொம்பவே பயந்துடுறான். இது என்ன மேஜிக்டா அப்படின்னு. வேற வழி இல்லை, அந்த ஃபிலாசபர் ஸ்டோனை அவன் கிட்ட இருந்து எடுத்துரு அப்படின்னு வால்டிமார்ட் சொன்னதுமே ஸ்குரில் ஃபிலாசபர் ஸ்டோனை எடுக்க போறாரு. அப்போதான் நம்ம ஹாரி பாட்டர் அவரோட கையை ரெண்டுத்தையுமே எடுத்து ஸ்குரிலோட ஃபேஸில் வச்சதுமே அவர் உடம்பு ஃபுல்லாக ஒரு மாதிரி ஆகி சாம்பலாக போயிடுறாரு. ஹாரி சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த ஃபிலாசபர் ஸ்டோனை காப்பாற்றிட்டான். இப்படி அவன் சந்தோஷமாக பெருமூச்சு விடும்போது அந்த சாம்பலுக்குள்ளேருந்து வால்டிமார்ட்டோட ஆவி வெளில வந்து நம்ம ஹாரியை ஒரு அட்டாக் பண்ணி அவன் உடம்புக்குள்ளே பூந்து வெளில போயிடுது. இதனால் ஹாரி அந்த இடத்துல மயங்கி போயிடுறான். ஹாரி கண்ணு முடிச்சு பார்க்கும்போது ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்கான். ஹாரியை பார்க்கறதுக்காக ப்ரொஃபஸர் டம்பிள் டோர் வராரு. அவர்கிட்ட ஹாரி என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்குறான். உன் ஃப்ரெண்ட்ஸ் ரான் அண்ட் ஹெர்மாயினி 2 பேருமே ரொம்பவே சூப்பராக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீயும் ரொம்பவே நல்லா இருக்க. நீ பண்ண விஷயம் இந்த ஸ்கூல் ஃபுல்லாக தெரிஞ்சிருச்சு ஹாரி அப்படின்னு ரொம்பவே பெருமையாக பேசுகிறாரு. அப்போ தான் ஹாரி அந்த ஃபிலாசபர் ஸ்டோனுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்குறான். அந்த ஃபிலாசபர் ஸ்டோனை நாங்கள் அழிச்சிட்டோம் ஹாரி, அதனால் இனிமேல் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு ஹாரி, அப்போ இனிமே வால்டிமோட் உயிரோட திரும்பி வரமாட்டான்ல அப்படின்னு கேட்குறான். அவர் இல்லை ஹாரி, வால்டிமோட் திரும்பி வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, ஆனால் இப்போதைக்கு அவன் திரும்ப வரல அப்படின்னு அவர் சந்தோஷமாக பேசுகிறாரு. அது மட்டும் இல்லாமல் ப்ரொஃபஸர் ஸ்குரில எப்படி உன்னால் அழிக்க முடிஞ்சது தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. அவன் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா உங்கள் அம்மா உனக்காக ஒரு பெரிய ஸ்பெல்லை விட்டுட்டு போயிருக்காங்க. அந்த ஸ்பெல் தான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கு ஹாரி அப்படின்னு சொல்கிறாரு. அந்த ஸ்பெல்லோட பேர் தான் லவ். உங்கள் அம்மா உன் மேலே வச்சிருந்த லவ் தான் அதுக்கு காரணம் ஹாரின்னு சொன்னதுமே ஹாரி ரொம்பவே சந்தோஷப்படுறான். அப்போ டம்பிள் டோர் அங்கே இருக்க ஒரு சாக்லேட் எடுத்து சாப்பிட்டுட்டு இந்த ஒரு சாக்லேட் மட்டும் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு அவர் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து ரொம்பவே ஹாப்பியாக போகிறாரு. ஹாரி அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே மீட் பண்ணிவிட்டு இப்போ எல்லாருமே உட்காந்து ஒன்றா டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க.
இப்போ எந்த டீம் வின் பண்ணியிருக்குன்னு சொல்லி ஸ்கோரை அனௌன்ஸ் பண்ண வேண்டிய டைம் வந்துருச்சு. ப்ரொஃபஸர் டம்பிள்டோர் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே அனௌன்ஸ் பண்ணுறாரு. 4th பிளேஸில் கிரிஃபின்டோர் 312 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. 3rd பிளேஸில் ஹஃபில் பஃப் 412 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. 3rd பிளேஸில் ரேவன் கிளவ் 426 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. 1st பிளேஸில் ஸ்லித்தரின் 472 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. அப்படின்னு அவர் சொன்னதுமே ஸ்லித்தரினோட டீம் ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. ஸ்லித்தரின் தான் இப்போ லீடிங் பாயிண்ட்ல இருக்காங்க. ஸ்லித்தரின் தான் கப்பை ஜெயிக்க போறேன்னு சொல்லி ரொம்பவே சந்தோஷத்தில் இருக்கும்போது இந்த கடைசி நிமிஷத்தில் நான் புதுசாக ஒரு சில பேருக்கு பாயிண்ட்ஸ் கொடுக்கணும்னு டம்பிள்டோர் புதுசாக பாயிண்ட்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. ரொம்பவே புத்திசாலி, எல்லாத்துலேயும் ரொம்பவே திறமசாலியாக இருக்கிறதுனால கிரிஃபின்டோரில் இருக்க ஹெர்மோயனுக்கு 50 பாயிண்ட்ஸ் கொடுக்குறாரு. ரொம்பவே சூப்பராக செஸ் விளையாடுற ரானுக்கு 50 பாயிண்ட்ஸ் கொடுக்குறாரு. இருக்கிறதுலே ரொம்பவே தைரியசாலி, ரொம்பவே போராடக்கூடிய குணத்தோட இருக்க ஹாரிக்கு 60 பாயிண்ட்ஸ் கொடுக்குறாரு. இப்போ கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸ்லித்தரினும் கிரிஃபின்டோரும் டையில் வந்து நிற்கிறாங்க. கடைசியாக எதிரியை கூட நம்ம ஈஸியாக எதிர்த்து நிற்கலாம், ஆனால் நண்பர்களை எதிர்த்து நிற்கிறது ரொம்பவே கஷ்டம். அப்படிப்பட்ட நண்பர்கள் தப்பு பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சு அவங்கள தடுக்கிறதுக்காக போராடி எதிர்த்து நின்ன கிரிஃபின்டோரில் இருக்க லாங் பாட்டத்துக்கு 10 பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கிரிஃபின்டோர் தான் இருக்கிறதுலே ஹையஸ்ட் பாயிண்ட் வாங்கி அந்த கப்பை ஜெயிச்சிடுறாங்க. அங்கே இருக்க ஃப்ளாக்ஸ் எல்லாருமே கிரிஃபின்டோர் ஃப்ளாக்ஸாக மாறுது. இதை கேட்டதுமே அங்கே இருக்க எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. நம்ம ஹாக்ரிடும் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. இப்போது எல்லாருமே அவங்க திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு வீட்டுக்கு கிளம்புறாங்க. அந்த வருஷத்தோட முடிவில் ஹாரி ட்ரெயின் எடுத்துக்கு முன்னாடி ஹாக்ரிட் கிட்ட போய் பாய் சொல்கிறான். ஹாக்ரிட் அவர் பாக்கெட்லேருந்து ஒரு புக்கை எடுத்து ஹாரிக்கு கிஃப்டாக கொடுக்குறாரு. ஹாரி அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். உள்ள ஹாரி அவங்க அப்பா அம்மா கூட சின்ன வயசில் எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ இருக்குது. அதை பார்த்து ஹாரி ரொம்பவே சந்தோஷப்படுறான். அது மட்டும் இல்லாமல் அவர் இங்கே பாரு ஹாரி, உங்கள் வீட்டில் இருக்க அந்த கசின் உன்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணானா அவனுக்கு காது வளர வச்சிரு அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம ஹாக்வர்ட் தவிர வெளி உலகத்தில் மேஜிக் யூஸ் பண்ணக்கூடாதுல்ல ஹாக்ரிட் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு ஹாக்ரிட், அது நமக்கு தெரியும், உன் கசினுக்கு தெரியுமா, அவனுக்கு தெரியாதுல்ல, ஸோ நீ தைரியமாக யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஹாரிக்கு பாய் சொல்கிறாரு. ஹாரி அங்கேருந்து போகும்போது அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எனக்கு என்னோட வீடு இதுதான் ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பியாக அங்கே ஹாக்ரிட்க்கு பாய் சொல்லிட்டு ஜாலியாக கிளம்பி வீட்டுக்கு போகிறாங்க எல்லாரும். இதோட இந்த படம் இங்கே முடியுது. நாளைக்கு இது மாதிரி இன்னொரு நல்ல படத்தோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் இட்ஸ் சைனிங் ஆஃப் ஃப்ரம் நான் உங்கள் நண்பன் சுரேன்.